ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கேப்கட்டில் எப்படி வீடியோ எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வீடியோ. ஸோ இந்த 2 hours வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் பிசியில் வந்து ப்ரீமியர் ப்ரோ இல்லை ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் தாங்காது அப்படின்னீங்க. ஸோ கேப்கட் ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ கேப்கட் நீங்கள் போத் மொபைல் இல்லைனா வந்து பிசி ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஸோ கேப்கட் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன் கனெக்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ கேப்கட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் VPN எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ கேப்கட்ல நான் என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஹவர்ஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், அதாவது ஃபுல் இன்டர்ஃபேஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் டூல்ஸ் எல்லாத்தையுமே பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக கேப்கட் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒரு சூப்பரான வீடியோ. ஸோ இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா ஒரு டூலை பற்றியும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 hours வீடியோவை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய பார்ட் 2 வீடியோ இருக்கு. ஸோ இந்த பார்ட் 2 வீடியோவில் எப்படி நம்ம லேர்ன் பண்ணதை வந்து யூஸ் பண்ணலாம் ரியல் டைம்ல அப்படின்றத பற்றி நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃப்ரேம்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பீட் ரேம்ப் அண்ட் அதுக்கப்புறம் ரியல் டைம்ல எப்படி வந்து ஒரு எடிட்டை பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ வாங்க கேப்கட்டை எப்படி நம்ம பேசிக்லேருந்து லேர்ன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் கேப்கட்டை ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேப்கட் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுடைய நெட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட நெட்டை கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய VPN கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெட்டை கனெக்ட் பண்ணிட்டு VPN கனெக்ட் பண்ணுங்க. அப்போ தான் ரெண்டுமே கனெக்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ரெண்டுமே கனெக்ட் ஆனதுக்கப்புறம் கேப்கட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ கேப்கட் ஓப்பன் ஆக ஒரு 1 to 2 minutes ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்கட்டோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணேன். ஸோ அதுதான் உங்களுக்கு கீழே எப்படி டிஸ்பிளே ஆகுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் நியூவாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து கேப்கட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே வந்து சைன்இன் கேட்கும், சைன்இன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில ஃபீச்சர்ஸ் நம்மளால அவைல் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி சைன்இன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நான் வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே ஒன்ஸ் உங்களுக்கு கேப்கட் க்ளோஸ் ஆகி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேப்கட்டோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ கேப்கட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேனல்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னர்ல நம்மளுக்கு வந்து மீடியா லைப்ரரி அப்படின்ற பேனல் இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடியோஸ், வீடியோஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவ்யூ டேப் இருக்கும். ஸோ இதில் தான் நம்மளுடைய வீடியோவை எடிட் பண்ணி ப்ரிவ்யூ இதில் தான் காட்டும். ஸோ இதில் தான் நம்ம செக் பண்ணிப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா டூல் பார் பேனல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட், கலர் கிரேடிங் அண்ட் இது எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். ஸோ இது வந்து இப்போ எனேபிள் ஆகாது. நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் வந்து நம்மளுக்கு விஷுவலாக காட்டும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டைம்லைன் டேப் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம ஸ்பிளிட், கட் அண்ட் அதுக்கப்புறம் மெர்ஜ், காம்பவுண்ட் இது எல்லாமே இதில் தான் பண்ணுவோம். ஸோ டைம்லைனில் தான் நம்மளுடைய வீடியோஸ் இருக்கும். அதில் தான் நம்ம எல்லா எடிட்டிங்கும் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மீடியா லைப்ரரி பற்றி பார்ப்போம். ஸோ மீடியா லைப்ரரி பேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இம்போர்ட், ஆடியோ, டெக்ஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், எஃபெக்ட்ஸு, டிரான்சிஷன்ஸ், கேப்ஷன்ஸ், ஃபில்டர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி நம்ம 1 by 1 பார்ப்போம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இம்போர்ட்ல கீழே பார்த்தீங்க அப்படின்னா டிவைஸ், ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிராண்ட் அசெட்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ டிவைஸ் கிளிக் பண்ணுறேன். ஸோ டிவைஸ் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் மை ப்ரீசெட்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இம்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வேறு கலரில் ஹைலைட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் உங்களுக்கு தனி கலரில் இண்டிகேட் பண்ணும். ஸோ இதே நான் இப்போ மை ப்ரீசெட்ஸ் கிளிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ நான் இம்போர்ட் போய்க்கிறேன். ஸோ இம்போர்ட் பேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோஸில் ஆட் பண்ண வேண்டிய கிளிப்ஸு, ஆடியோஸ், இமேஜஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த இம்போர்ட் பேனல். ஸோ இந்த இம்போர்ட் கிளிக் பண்ணனே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடே ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஆடியோஸ் அண்ட் இமேஜஸ்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியலாக வேணுமோ அதெல்லாம் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, ஒரு இமேஜ் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி நீங்கள் எதை ப்ரிவ்யூ பார்க்கணும், இப்போ நான் இந்த வீடியோ ப்ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா இப்படி நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ப்ரிவ்யூ உங்களுக்கு ப்ரிவ்யூ டேப்ல காட்டும்.
ஸோ இதே நான் வந்து இமேஜ் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இமேஜோட ப்ரிவ்யூ எனக்கு இந்த ப்ரிவ்யூ டேப்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி சவுண்டு கூட நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் உங்களுக்கு ப்ரிவ்யூ டேப்ல சவுண்ட் கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதோட சவுண்ட் வந்து எனக்கு இங்கே ஆடியோ வந்து கேட்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவில் இன்சர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை இப்போ இந்த கிளிப்பை நான் வந்து என்னோட வீடியோ எடிட்டிங்ல இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி இங்க டிராக் பண்ணா போதும், எனக்கு அந்த வீடியோ இங்க இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்படி டிராக் பண்ணி தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிராக் பண்ணாமலே ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு தான் ஜஸ்ட் நீங்க இப்படி கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் இப்போ இந்த இம்போர்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மை ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரீசெட் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 4 hours வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா நடுவில் வந்து ஒரு 5 minutes கிளிப்பு மட்டும் நீங்கள் திருப்பியும் வந்து இன்சர்ட் பண்ணணும் அந்த வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த 5 minutes எங்கன்னு நீங்கள் திருப்பி அந்த 4 hours எடிட்டை ஃபுல்லாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எடிட் பண்ணும்போதே இப்போ இந்த 5 minutes வந்து திருப்பியும் நம்மளுக்கு வந்து ஒரு 4 hours கழிச்சு தேவைப்படும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை அந்த கிளிப்பை மட்டும் நீங்கள் வந்து ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் நீங்கள் ப்ரீசெட்டில் போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். திருப்பி வீடியோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 hours என்னென்ன கிளிப் வேணுமோ நான் எல்லாத்தையுமே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ரா வீடியோ வந்து என்னன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அது மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ நான் இதில் ஏதோ ஒன்று எடிட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணி ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட்டை நான் இங்கே வச்சிடறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரீசெட்டோட கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கிளிப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளிப்பு மட்டும் திருப்பியும் எனக்கு வந்து ஒரு 4 hours எடிட்க்கு அப்புறம் திருப்பி தேவை அப்படின்னா நான் திருப்பியும் ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு இங்கே வந்து செக் பண்ணணும். ஸோ இதுதான் அது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் அப்படின்னு வரும். ஸோ அதை இதோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+G. ஸோ இதை இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காம்பவுண்ட் கிளிப்பாக மாறிடும். ஸோ திருப்பியும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி சேவ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது உங்களுடைய ப்ரீசெட்ல போய் சேவ் ஆகிடும். ஸோ சேவ் டு மை ப்ரீசெட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இம்போர்ட்ல போய் டிவைஸ்ல மை ப்ரீசெட் அப்படின்னு கிளிக் பண்ணா எனக்கு அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா இங்க சேவ் ஆயிருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து இப்படி ட்ராக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ அந்த வீடியோ எனக்கு கிடைச்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ரொம்ப நிறைய கிளிப்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் ஏதோ ஒரு கிளிப் நீங்கள் எடிட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை திருப்பியும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான் இந்த மை ப்ரீசெட் யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது காம்பவுண்ட் கிளிப். ஸோ இதை காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டு தான் நம்ம இந்த ப்ரீசெட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த காம்பவுண்ட் கிளிப்பே எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அண்ட் இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ப்ரீசெட் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் எதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலோட்டமாக ஒரு நேம் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்றேனோ அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் இன்னும் டீப்பாவே சொல்லுவேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ப்ரீசெட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ டிவைஸ்ல இம்போர்ட் மை ப்ரீசெட். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மெட்டீரியல்ஸ். ஸோ இந்த ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்கள் CapCut யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா CapCutே சில வீடியோஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த வீடியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு CapCutலேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக் மெட்டீரியல்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. க்ரீன் ஸ்க்ரீன் வேணும்னா க்ரீன் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணலாம், இல்லை பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்கள் வீடியோவில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அசெட்ஸ். ஸோ பிராண்ட் அசெட்ஸில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இமேஜஸ் அண்ட் வீடியோஸ். ஸோ இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் அதாவது பிராண்ட் அசெட்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான லோகோ, ஃபாண்ட் இதெல்லாமே வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபோல்டர் ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த பிராண்ட் அசெட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு இந்த பிராண்ட் அசெட்ஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை. ஏன்னா CapCutோட லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு தான் இந்த பிராண்ட் அசெட்ஸ் வந்து ஆக்சஸ் இருக்கு. ஸோ நான் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓல்டர் வெர்ஷன். ஏன்னா என்னோட சிஸ்டம் ஸ்பெக்குக்கு இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், ஸ்மூத்தாக ஒர்க் ஆகுன்றதுனால நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பிராண்ட் அசெட்ஸை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க, நான் அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நம்ம இம்போர்ட் செக்ஷனை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் பற்றி பார்ப்போம். ஸோ ஆடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட், காப்பிரைட், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ,
டிக்டாக் சவுண்ட் அண்ட் பிராண்ட் மியூசிக் அப்படின்ட்டு. ஸோ இந்த மியூசிக்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து இதுலேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு இதுலேயே நீங்கள் வந்து எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே உங்களுக்கு நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா காமெடிக்குன்னு ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அண்ட் கிளிக் பண்ணுறதுக்கு, டைப் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரீல் எடிட் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ நான் லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ரீலை வந்து எடிட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுவேன். ஸோ அதில் இதில் நான் எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எஃபெக்ட் உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காப்பிரைட். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபுல் வீடியோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த செக் காப்பிரைட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸில் ஏதோ ஒரு மியூசிக் வந்து காப்பிரைட்டட் மியூசிக் யூஸ் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி சொல்லும். ஸோ இதையுமே நான் லைவாக வந்து அந்த ரீலை எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோஸில் இருக்க மியூசிக் நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அண்ட் அதே மாதிரி மோஸ்ட்டாக நீங்கள் காப்பிரைட்டட் இல்லாத மியூசிக்காக எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுது அது வந்து காப்பிரைட்டட் இல்லாத மியூசிக் அப்படின்ட்டு. ஸோ அந்த மியூசிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணி அதில் இருக்க ஆடியோ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு இமேஜ்க்கு எப்படி வந்து ஷேடோ ப்ளூ கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் எடுத்துருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு ப்ளூ இருக்கு. ஸோ அதுக்கே ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோஸ்க்கு ஆடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வேற வீடியோஸ்லேயும் கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்டாக் சவுண்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் டிக்டாக் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் பண்ணி டிக்டாக்ல உங்களுக்கு ஏதோ ஒரு ஆடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிக்டாக்லேருந்து டேரெக்டாக இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த டிக்டாக் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் மியூசிக். நான் சொன்ன மாதிரி பிராண்ட் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கிற மாதிரி ஒரு பிராண்டுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து மியூசிக்கும் வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் இந்த டேப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இம்போர்ட் அண்ட் ஆடியோ இது ரெண்டுமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட், ஏஐ ஜென்ரேட்டட், எஃபெக்ட்ஸ், டெக்ஸ்ட் டெம்ப்ளேட், ஆட்டோ கேப்ஷன் அண்ட் அதே மாதிரி லோக்கல் கேப்ஷன் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை தான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. Speak in simple, natural English like you would in a casual conversation with a friend. ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆட் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் அண்ட் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ ப்ரீசெட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட் சைஸு அண்ட் அதே மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அதை வந்து ப்ரீசெட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான். ஸோ அதுவுமே எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் பார்ப்போம். ஸோ நீங்கள் எப்பயுமே டெக்ஸ்ட் எப்படி நீங்கள் இமேஜ்லாம் ட்ராக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட் டிஃபால்ட் டெக்ஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி விடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வீடியோஸில் அந்த டெக்ஸ்ட் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கான டூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டூல்ஸ் பேனல்ஸில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிஃபால்ட் டெக்ஸ்ட்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் போல்ட், அண்டர்லைன், ஃபாண்ட்டுக்கான எல்லாம் பேசிக் இதுவும் அண்டர்லைன், இட்டாலிக்ஸ், ஸோ இது எல்லாமே இதிலே இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கேஸ், அப்பர் கேஸா லோயர் கேஸா அப்படின்றதும் இருக்குது. அண்ட் கலர்ஸ், ஸோ கலர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேரக்டர்ஸ், உங்களுக்கு வந்து கேரக்டர்ஸ் வந்து நடுவில் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது. அண்ட் இப்போ 2-3 லைன் இருக்குன்னா அதுக்கு எப்படி வந்து நீங்கள் வந்து லைன் ஸ்பேஸ் கொடுப்பீங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கீழே வந்து ஜஸ்ட் இப்படி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 3 லைன்ஸ் இருக்கு.
ஸோ இதுக்கு ஸ்பேசிங் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அலைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஆப்ஷனில் எனேபிள் ஆயிருக்கிறது சென்டர் அலைன்மெண்ட். ஸோ இதே வந்து நீங்கள் லெஃப்ட் அலைன்மெண்ட் வேணும்னா இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ரைட் அலைன்மெண்ட்டுக்கு இது. அண்ட் அதே மாதிரி அதே டெக்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வெர்டிக்கலாக வேணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரீசெட் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னன்னா நீங்கள் ஃபாண்ட்டுக்கு டெக்ஸ்ட் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக ஆட் பண்ணுறது இல்லாமல் ஆல்ரெடி வந்து CapCut உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து அந்த பேக்ரவுண்டு அண்ட் அதே மாதிரி உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் கலர் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து லைட்னிங் எஃபெக்டோட அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா திருப்பியும் உங்களுக்கு ஸ்கேலிங் சைசிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்கேலிங் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி கீழே வந்து யூனிஃபார்ம் ஸ்கேல், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஹரிசான்டலாக கால்குலேட் பண்ணுறது அண்ட் ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ நான் இதை இப்படி நவுத்தி வச்சேன் அப்படின்னா எனக்கு இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் மாறும். ஸோ இந்த மாதிரி ஹரிசான்டலாக நான் நவுத்துறேன்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸோட அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இப்படி நான் வந்து மேலேயும் கீழேயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸில் சேஞ்சஸ் ஆகும். ஸோ வந்து கரெக்டாக இந்த பேனலில் அது எங்கே பொசிஷனில் இருக்குது அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அண்ட் அதே மாதிரி ரொட்டேட் பண்ணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். இல்லை மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேட்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி சூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஆங்கிள் வைஸ் ஒரு விஷுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், இந்த அலைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பேஜுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் சின்னதாக்கி இப்படி லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிடுறேன். ஸோ இப்போ நான் சென்டர் கொடுத்தேன்னா கரெக்டாக எனக்கு இந்த பேஜோட சென்டருக்கு வந்துடும். ஸோ அதே நான் வந்து இப்படி லெஃப்ட் கொடுத்தேன்னா இந்த பேஜோட ஃபுல் பேஜோட லெஃப்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த அலைன்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அலைன்மெண்ட், இந்த 3 லைனுக்குள்ளே இருக்கிற அலைன்மெண்ட். நம்மளுக்கு கீழே இருக்கிற அலைன்மெண்ட் என்னன்னா இந்த பேஜில் இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கணும் அப்படின்ற அலைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இது டாப், பாட்டம், சென்டர் இந்த மாதிரி எல்லா அலைன்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் பிளெண்ட் வந்து நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் எடிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போதைக்கு இதை ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிளெண்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறது, ஸோ ஒப்பாசிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான டெக்ஸ்ட்டுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட திக்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி ப்ரீசெட் செலக்ட் பண்ணோம் இல்லையா அந்த டெக்ஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வேணும், வெறும் அந்த டெக்ஸ்ட் இருக்கிற இடம் மட்டும் பேக்ரவுண்ட் வேணுமா, இல்லை ஃபுல்லாக ஹோலாக அந்த பேக்ரவுண்ட் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஒப்பாசிட்டி, பேக்ரவுண்டோட ஒப்பாசிட்டி அண்ட் அதோட ரவுண்டட் எட்ஜஸ், வித்து, ஹைட்டு, ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒய் ஆஃப்செட், எக்ஸ் ஆஃப்செட். ஸோ ஒய் ஆஃப்செட் அப்படின்னா எவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸில் இருக்கணும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த பேக்ரவுண்ட் பாக்ஸுக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இப்படி ஹரிசாண்டலாக மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதையுமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா க்ளோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய டெக்ஸ்ட்டுக்கு வந்து க்ளோ ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ க்ளோ ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஷேடோஸும் கொடுத்துருக்காங்க. பிளர்னஸ், டிஸ்டன்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ இதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குல்ல, இதே வந்து ஒரு ரவுண்டடாக வேணும் இந்த டெக்ஸ்ட் அப்படின்னா அதுக்கு தான் அந்த கர்வ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் இருக்கக்கூடாது அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்டும் இருக்கக்கூடாது. ஸோ நான் பேக்ரவுண்ட் இல்லாத மாதிரி இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் இதில் கர்வ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கர்வ் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் எந்த மாதிரி கர்வ் வேணும், உங்களுக்கு ஃபுல் சர்க்கிளாக வேணுமா இல்லை கொஞ்சம் ரவுண்டடாக வேணுமா, அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கான ஒரு பேசிக் ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காகவே சில டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கெலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எஃபெக்ட்ஸில் என்னென்னா இப்போ நான் ஜஸ்ட் இந்த எஃபெக்டை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ உங்கள் டெக்ஸ்ட் வந்து நீங்கள் போய் கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணீங்கனாலே உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு அப்படியே அப்ளை ஆகிடும். பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஆப்ஷன் பேனல்லையும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதே டெக்ஸ்ட் கீழே எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டுத்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட்டு பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு ப்ரீசெட். ஸோ ப்ரீசெட்ஸ் அதாவது நம்ம இப்போ கிளிப்பை எப்படி வந்து ப்ரீசெட் பண்ணோமோ அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் ப்ரீசெட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் உங்களுக்கு இந்த டூல் பாக்ஸ்லேயும் எஃபெக்ட்ஸ் வரும். அண்ட் அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் ஷோ ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பேசிக்ஸ் வேணுமா இல்லை எல்லோ வேணுமா ரெட் வேணுமா அந்த மாதிரி கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி உங்கள் டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட்னே இருக்கட்டும். ஸோ இப்போ இதில் எஃபெக்ட்ஸ் போகிறேன். ஸோ எஃபெக்ட்ஸ் போய் இதை நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட டெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். ஸோ டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் அப்படின்னா டெம்ப்ளேட்டாகவே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இந்த செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அனிமேஷன்லாம் கொடுத்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அப்படியே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து அதை இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டூல் பாரில் பேரா 1 பேரா 2 அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ இப்போ செகண்டுக்கு பதிலாக நான் வந்து தேர்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ரவுண்டுக்கு பதிலாக நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீசெட்டாகவே வந்து அந்த கலர்ஸு டெக்ஸ்ட்டு ஃபாண்ட் இது எல்லாமே இருக்கும். அந்த அனிமேஷனும் உங்களுக்கு சூஸ் ஆகியிருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் எடிட் பண்ணால் போதும். சப்போஸ் இப்போ இதிலே வந்து உங்களுக்கு இந்த தேர்டுக்கு வந்து கலர் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இந்த பேராகிராஃப் 1 இருக்கு இல்லையா, ஸோ அதில் கீழே இப்படி ஹைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஷோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் நான் வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் இங்கே போய் கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ்லையும் உங்களால் வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்டோட வரும். ஸோ இந்த டெக்ஸ்ட் இப்படி வந்துச்சு இல்லையா, தேர்ட் வந்து இந்த லெஃப்ட் டு ரைட் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி கீழே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்டோட இருக்கிறது தான் வந்து டெக்ஸ்ட் டெம்ப்ளேட். ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு கலர் அண்ட் க்ளோயிங் இதை மட்டும் கொடுக்கறது வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் வேற, டெக்ஸ்ட் டெம்ப்ளேட் வேற. ஸோ டெக்ஸ்ட் டெம்ப்ளேட்டும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கேப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது பேசியிருப்பீங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு கேப்ஷனாக கொடுக்கணும் அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷனாக கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோவை எடுத்துக்கோங்க. English like you would in a casual conversation with a friend. ஸோ இது வந்து ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கீவேர்டு தான். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து ஆட்டோ கேப்ஷன் கொடுக்குறேன். ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கிளிக் பண்ண கூட தேவையில்ல. ஸோ மெயின் ட்ராக் எதுவோ அதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இங்கிலீஷே கொடுத்துக்கோங்க. ஸோ தமிழ் வந்து இதில் வந்து ஜென்ரேட் ஆகுது, பட் ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ இப்போதைக்கு CapCutல இங்கிலீஷ் தான் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிலீஷ் சூஸ் பண்ணி நான் ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு 100% வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இங்கே மேலே வந்துடும். ஸோ ஒரு 1 or 2 minutes ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ லென்த்தை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 15 seconds வீடியோ எடுத்தேன். ஸோ எனக்கு ஜஸ்ட் வந்து ஒரு 3 secondsலேயே வந்து கேப்ஷன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்க உள்ள என்ன பேசியிருக்காங்களோ அது அப்படியே உங்களுக்கு கேப்ஷனாக கீழே டிஸ்பிளே ஆகும். Speak in simple, natural English like you would in a casual conversation with a friend. Use common words and short sentences. Avoid complicated vocabulary or formal expressions.
Keep the tone friendly, clear, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் எந்த கேப்ஷன் நீங்கள் எடிட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு டூல் பாக்ஸில் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ஒரு நிறைய கேப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்னொன்னையும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னு இல்லை. இங்கே ஜஸ்ட் கேப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கேப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் எனேபிள் இருக்கும். ஸோ அந்த கேப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கேப்ஷன் அதாவது ஃபர்ஸ்ட் செகண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஆர்டர் வைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே நீங்க நடுவில் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் ஸோ இந்த ஆட் பட்டனை நீங்க இப்படி கிளிக் பண்ணி நடுவில் ஏதாவது விட்டுருச்சு அப்படின்னா அதை நீங்க இதுலயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல ஒரு கேப்ஷன் வேணானாலும் நீங்க டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்டா பாத்தீங்கன்னா லோக்கல் கேப்ஷன். ஸோ இந்த லோக்கல் கேப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த வீடியோக்கு கேப்ஷன் வந்து ஜென்ரேட் பண்ணோம். இதே வந்து இப்போ கேப்ஷன் ஜென்ரேட் பண்ண ஃபைல்னு தனியாவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்க ஒரு வீடியோக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்க இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்டா அது எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா SRT அண்ட் LRC அண்ட் AAS இந்த ஃபார்மேட்ஸ்ல தான் வந்து இந்த கேப்ஷன்ஸ் ஃபைல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வேற ஏதாவது ஒரு வெப்சைட்ல நீங்க ஏதோ ஒரு வீடியோ ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னா கேப்ஷன்ஸ்லாம் தனியா டவுன்லோட் பண்ற மாதிரியே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ இதுல நீங்க கேப்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வீடியோக்கு கேப்ஷன் வந்து காட்டிடும். ஸோ இப்போ டெக்ஸ்ட்டை பற்றி எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா AI ஜென்ரேட்டட் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராண்ட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ AI ஜென்ரேட்டட் அப்படின்னா நம்மளே வந்து ஓனாக வந்து AI மூலயமா வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் இருக்கும் அண்ட் அதுக்கு கீழே அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டோன்ல வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. கார்ட்டூன் மாதிரி வேணுமா இல்லை 3D எஃபெக்ட்ல வேணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து கார்ட்டூன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஷோ கேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ எந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமோ ஸோ இதுலேயே உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த ஹேட் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து யூஸ் ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஏதாவது அதில் சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூஸ் ப்ராம்ப்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் அப்படின்னு கொடுங்க. ஸோ ஒரு ப்ராம்ப்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஹேட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோஸில் இது வந்து ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் AI ஜென்ரேட்டட் ஸ்டிக்கர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு ஸ்டிக்கர்ஸ்ன்னு தனியாகவே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெண்டிங்காக வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். Speak in simple, natural English like you would in a casual. ஸோ நீங்கள் ஸ்டிக்கர்ஸை இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் நீங்கள் வந்து செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இப்படி மேலே நீங்கள் வச்சாலே போதும். அது உங்களுடைய வீடியோஸில் வந்து ரிவ்யூ காட்டும். ஸோ எந்த மாதிரி இந்த ஸ்டிக்கர் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து Speak in simple, natural English. இங்கே உங்களுக்கு ப்ரிவ்யூ காட்டுது பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மேலே இப்படி வச்சாலே உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து வீடியோவில் காட்டும். ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி சைஸ் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன். Use common words and ஸோ இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட்ஸ் இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கூட நீங்கள் ஒரு எஃபெக்ட்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிக்கர்ஸ் பற்றி பார்த்தாச்சு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த எப்படி ஆடியோ டெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு பிராண்ட் ஒரு செக்ஷனாக இருந்துச்சோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லேயும் வந்து பிராண்ட் ஒரு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் பாடி எஃபெக்ட்ஸ் அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக வந்து நம்ம CapCutல ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது இந்த எஃபெக்ட்ஸ் தான். ஸோ எஃபெக்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுடைய அவுட்புட். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இந்த ஷேக் எஃபெக்ட் இருக்கு இல்லையா ஸோ இதை ஜஸ்ட் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் எனக்கு ப்ளஸ் ஐக்கான் காட்டுது. நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஐக்கான் காட்டும். in short ஸோ இப்போ பாருங்களேன் ஸோ அந்த வீடியோவே வந்து ஷேக் ஆகும். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோலேயே வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். எது வரையும் உங்களுக்கு வேணுமோ அது வரையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம்.
Keep the tone. ஸோ இதில் இப்போ நீங்கள் ஒரு ஒரு எஃபெக்ட் இங்கே சூஸ் பண்ண இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் அந்த எஃபெக்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வேணும், ஷேக்கிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும், ஸ்பீட் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பாருங்களா, Complicated vocab. இப்போ கொஞ்சம் அந்த ஸ்ட்ரென்த் வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன். உங்களுக்கு ஷேக்கிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பாடி எஃபெக்ட்ஸ். ஸோ பாடி எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஒரு எஃபெக்டை சூஸ் பண்ணுறேன். Words and short sentences. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அந்த பர்சனுக்கு மட்டும் அந்த எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த பாடி எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. வீடியோ எஃபெக்ட்ஸ் வந்து அந்த ஹோல் வீடியோக்குமே அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேன் ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன். And short sentences. Avoid ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் வீடியோஸில் எங்கே வந்து பீப்புள் இருக்காங்க அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி அதுவே அந்த எஃபெக்டை வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ டிரான்சிஷன் அப்படின்னா இப்போ 2 வீடியோ கிளிப் இருக்குது அப்படின்னா நடுவில் வந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்து அந்த செகண்ட் கிளிப்புக்கு போகிறதுக்கு தான் இந்த டிரான்சிஷன் வந்து யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இதை ப்ளே பண்ணுறேன். vocabulary. ஸோ இதில் நடுவில் வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை, ஜஸ்ட் அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் கிளிப்போட அப்படியே செகண்ட் கிளிப் வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கூலான டிரான்சிஷனை நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து இந்த டிரான்சிஷனை இப்படி இங்கே பிளேஸ் பண்ணுறேன், இந்த 2 கிளிப்புக்கு நடுவில் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதிலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே போய் கூட நீங்கள் டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். Complicated vocabulary or formal. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு டிரான்சிஷனை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிரான்சிஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது வீடியோஸ் வந்து இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளர் டிரான்சிஷன், மாஸ்க் டிரான்சிஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்க வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரியான டிரான்சிஷனை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு டிரான்சிஷனுக்குமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சைடில் கொடுத்துருப்பாங்க, டியூரேஷன் எவ்வளோ வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ டிரான்சிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ். ஸோ கேப்ஷன்ஸ் வந்து டெக்ஸ்ட் காலம்லையும் நம்ம பார்த்தோம். அது இல்லாமல் நம்மளுக்கு இங்கே கேப்ஷன்ஸ்ன்னு தனியாகவே கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் ஒன்றும் இல்லை, அதே ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அங்கே சொன்னேன் இல்லையா ஆட் கேப்ஷன். ஸோ கேப்ஷன் வந்து தனியாகவே உங்களுக்கு ஒரு ஃபைலாக வரும், நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேப்ஷன். ஸோ இப்போ இந்த வீடியோவுக்கு நம்ம எப்படி அங்கே ஆட்டோ கேப்ஷன் கொடுத்தோமோ அதே மாதிரி இங்கேயே ஜென்ரேட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேப்ஷன் ஜென்ரேட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேப்ஷன் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்ஷன் டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கேப்ஷன் டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேப்ஷன் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் கொடுக்க கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகாது. இது வந்து நம்ம மேனுவலாக தான் டைப் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு என்ன கேப்ஷன் இங்கே வரணுமோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் இதில் வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் வந்து கேப்ஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். கேப்ஷன் 2 ஹோம் இப்படி சும்மா டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. Casual conversation with ஸோ இதில் என்னன்னா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு வரும். ஸோ இந்த கேப்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2க்கு ஒரு வேர்ட்ஸ் டு வேர்ட்ஸ் உங்களுக்கு போகும்போது அந்த கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹைலைட் வந்து அதே மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஆனால் நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு பதிலாக எப்படி வந்து கேப்ஷனை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணும்போது லாஸ்ட்டாக எண்டில் வீடியோ எடிட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ கேப்ஷன் டெம்ப்ளேட்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ லிரிக்ஸ். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சாங்ஸை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சாங்ஸ்லேருந்து உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து தனியாக வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ எப்படி வந்து ஒரு வீடியோலேருந்து கேப்ஷன் எடுத்து கொடுக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு சாங்ஸ்லேருந்து லிரிக்ஸும் வந்து எடுத்து கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வச்சுக்கிறது வந்து ஒரு ஸ்பீக்கிங் வீடியோன்றதுனால அதில் எடுக்காது. மியூசிக்கோடு இருக்கிற சாங்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லிரிக்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ கேப்ஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸும் வந்து ஒரு மேஜரான ரோல் ப்ளே பண்ணுது இந்த வீடியோ எடிட்டிங்கில். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் வீடியோ எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டைன் கிளாரிட்டி அந்த சர்டைன் லைட்னிங்கில் வந்து உங்களுக்கு வீடியோ தெரியணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து லைட்னிங் நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ இதே வந்து எனக்கு கொஞ்சம் டல் எஃபெக்டோட வேணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதை வந்து சூஸ் பண்ணுறேன், இந்த ஃபில்டரை சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கொஞ்சம் டல் எஃபெக்டாக வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டே டைமில் ஷூட் பண்ணுறத கூட நீங்கள் நைட் டைமில் ஷூட் பண்ண மாதிரிலாம் எஃபெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இந்த ஃபில்டர்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ வீடியோவில் அவ்வளோ தூரம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வீடியோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மூவிஸில் இருக்கிற ஃபில்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ CapCut வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் நிறைய ஒர்க் பண்ணி தான் எந்த ஃபில்டர்ஸ் எங்கே போடலாம், எந்த எஃபெக்ட் எப்படி கொடுக்கலாம், டிரான்சிஷன் எங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு நீங்கள் பேசிக்ஸ் எல்லாம் எங்கெங்கேருந்து நம்ம வந்து எந்தெந்த டூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எண்டில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து கலர் கிரேடிங்லாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நான் இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இங்கே ட்ராக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்ட் ஸ்கின் டோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னன்னா என்னோட ஸ்கின் டோன் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு மீதி எல்லா கலர்ஸையும் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஜஸ்ட் நான் இப்படி லைட்டாக இப்படி கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா, வீடியோஸில் வந்து கலர் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதே வந்து நான் இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபோனில் ஏதோ வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூயிஷாக வருது வீடியோ அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு கலர் கிரேடிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம், கொஞ்சம் சன்னியாக இல்லை கொஞ்சம் கோல்டு வார்மா. ஸோ இந்த மாதிரி சேச்சுரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட், ஹைலைட், ஷேடோஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்கள் வீடியோவோடைய கிளாரிட்டி இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் ஷார்பன். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஏன் இந்த கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கொடுத்துட்டு இங்கே கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் நார்மலாகவே இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கலாம், இங்கே லாஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் இந்த டேப் தனியாக சொல்லி தரும்போது சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் நார்மலாகவே வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வீடியோ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு லேயரை வந்து நீங்கள் மேலே கொடுக்குறீங்க. ஸோ இந்த லேயரில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரிஜினல் வீடியோ எந்த அஃபெக்டும் ஆகாது. ஜஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ஒரு ஃபில்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டை டைரெக்டாக உங்களுடைய வீடியோஸில் கொடுக்காம ஜஸ்ட் நீங்கள் அது வந்து ஒரு லேயராக எப்பயுமே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் சப்போஸ் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி பார்த்தாச்சு. ஸோ கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டேன் இல்லையா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு இங்கே சேச்சுரேஷன் வந்து -12 கொடுத்துருக்கேன், டிண்ட் வந்து லெவல் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேல்யூஸை நம்ம வந்து ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஹோல் அட்ஜஸ்ட்மெண்ட்டையுமே நான் ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை ஏன் ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரே ஃபோனில் ஒரே ஆங்கிளில் ஒரே டைமிங்கில் தான் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இப்போ ரெகுலராக அப்படின்னா, நீங்கள் ஒரு தடவையும் வந்து வீடியோ எடிட் பண்ணும்போது நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ப்ரீசெட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நான் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்து இதை நான் போடுறேன். ஸோ இப்போ நான் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரீசெட்டாக வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ப்ரீசெட்டாக வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்.
ஸோ லட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா கலர் கிரேடிங், இதெல்லாம் வந்து லட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த மாதிரி கலர் கிரேடிங் பண்ணி உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபைலாகவே கொடுப்பாங்க. இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம ஒரு லேயராக போடுறோமோ அதுவுமே ஒரு லேயராக உங்களுக்கு ஃபைலாக வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கிரேடிங் பண்ணியே வந்து உங்களுக்கு அது ஒரு ஃபைலாகவே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பிஃபோர், இது வந்து ஆஃப்டர் கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து எனக்கு வேணும், இந்த மாதிரி கிரேடிங்ஸ் எனக்கு வேணும். ஸோ இதில் ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபிலிம் எம்யூலேஷன், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பிஃபோர், இது வந்து கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர். ஸோ எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வேணும், இந்த மாதிரி கலர் கிரேடிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இங்கே டவுன்லோட் லெட் அப்படின்னு கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைன்இன் கேட்கும். ஸோ நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், ஸோ இதை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணதுனால ஜஸ்ட் லாகின் கொடுத்து வந்திருக்கேன். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு அந்த லெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து இம்போர்ட்டை கிளிக் பண்ணி நான் வந்து இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ இதுதான் ஒரிஜினல் வீடியோ கலர் கிரேடிங். ஸோ இப்போ நான் இதை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கலர் கிரேடிங் ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்து கூட நீங்கள் அந்த கலர் கிரேடிங்கை உங்களோட வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மீடியா லைப்ரரி பேனல் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவ்யூ டேப். ஸோ இந்த ப்ரிவ்யூ டேப்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபைல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கேப்கட் ஃபுல் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான இன்டர்ஃபேஸ் வேணுன்றதுக்காக இந்த ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக வந்து இதுதான் கேப்கட்டோட டிஃபால்ட் இன்டர்ஃபேஸ். இதே வந்து மீடியா அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ மீடியா லைப்ரரி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் வேணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து மினிமைஸாக இருந்தது கொஞ்சம் மேக்ஸிமைஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல். ஸோ வெர்டிக்கலில் வந்து உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து பெருசாக காட்டும். ஸோ ப்ரிவ்யூ சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் வச்சு கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து டிஃபால்ட்டே கொடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. கலர் ஆசிலேஷன், ஷோ, ஹைட் அப்படின்னு 2 இருக்கும். ஸோ கலர் ஆசிலேஷன் வந்து இப்போ ஹைட்ல இருக்கு. இப்போ நான் ஷோ கொடுக்குறேன் பாருங்க. கீழே வந்து உங்களுக்கு சில கலர் காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் என்னென்ன கலர்ஸ் காம்பினேஷன் யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால நீங்கள் ஹைடே பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹை குவாலிட்டி வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் கேப்கட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும், கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போதைக்கு எனக்கு ப்ரிவ்யூவில் ஓரளவுக்கு நல்லா வர மாதிரி ஸ்மூத்தாக ரன் ஆகுற மாதிரி ப்ரிவ்யூ காட்டன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம். பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னா என்ன குவாலிட்டியில நீங்க ஒர்க் பண்றீங்களோ அதே குவாலிட்டியில தான் எனக்கு ப்ரிவ்யூவும் வரணும் அப்படின்னா நீங்க பெஸ்ட் குவாலிட்டியை கிளிக் பண்ணும். மோஸ்டா வந்து நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேப்கட்ல இருந்து நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ரெசல்யூஷன் நீங்க கரெக்டா வச்சாலே நீங்க எந்த குவாலிட்டியில வீடியோ எடுத்தீங்களோ அதே குவாலிட்டியில உங்களுக்கு கரெக்டா வந்துடும். நீங்க பெஸ்ட் குவாலிட்டி வைக்கும் போது என்னன்னா நீங்க ஃபுல் ரெசல்யூஷன்ல ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் லேக் ஆகும். ஸோ உங்களுக்கு சவுண்டுக்கும் வீடியோ ப்ரிவ்யூக்கும் லேக் ஆகும். ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ எப்பயுமே வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் ஏதோ ஒரு போர்ஷனை மட்டும் வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இப்போ இந்த போர்ஷன் வந்து நான் இமேஜாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த இடத்துல கரெக்டாக இந்த கர்சரை வச்சுட்டு ஜஸ்ட் இங்கே போயிட்டு எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ
ஸோ எந்த ஃபார்மெட்டில் வந்து ஜேபிஜியா பிஎன்ஜியா அப்படின்னு கேட்கும். அண்ட் அதே மாதிரி ரிசல்யூஷன் அண்ட் எங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் கேட்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சா? ஸோ எக்ஸ்போர்ட் ஆனது உங்களுக்கு இங்கே இம்போர்ட் ஆப்ஷன்லேயும் வந்துடும். ஸோ இப்போ நான் இது இம்போர்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அந்த ஸ்டில் ஃப்ரேம்ஸ் அப்படியே வந்து வந்திருக்கு பாருங்க. ஸோ இப்போ இதே வந்து இந்த வீடியோவில் இப்போ இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் வந்து ஸ்டில் ஃப்ரேம்ஸாக எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஒரு இமேஜாக எனக்கு வந்துடும். ஸோ உங்கள் வீடியோவில் ஏதோ ஒரு ஸ்டில்லை வந்து நீங்கள் வந்து ஒரு இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு சில டைம் வந்து காட்டும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவில் எந்த செகண்டில் இருக்கோம் அப்படின்றது தான் இது மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 seconds அப்படிங்கிறத, ஸோ நான் வந்து வீடியோவில் 3rd செகண்டில் இருக்கேன் அப்படின்றத இது மென்ஷன் பண்ணுது. அண்ட் அது பக்கத்தில் இருக்கிற டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டியூரேஷனை வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ டோட்டலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 15 seconds இருக்கு. ஸோ அதுதான் இங்க வந்து ஷோ ஆகுது. ஸோ இது வந்து நம்ம எங்க இருக்கிறோம் இப்போ வீடியோல அப்படின்றது. அண்ட் இந்த டைமிங் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டியூரேஷன், வீடியோட டோட்டல் டியூரேஷன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளே பட்டன் கொடுத்துருப்பாங்க வீடியோ பிளே பண்றதுக்காக. அண்ட் அதுக்கடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிவியூ வந்து எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதுலேயும் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு அண்ட் மவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்க்ரோலர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ஜூம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஜூம் இன் ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுடைய மெயின் ஆப்ஷனே. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா அது எந்த சைஸ்ல எடிட் பண்ண போறீங்களோ அதை தான் நீங்க இங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 16:9 இருக்கு. ஸோ நான் இதே வந்து 9:16 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த சைஸ்க்கு எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இதே வந்து 3:4 அப்படின்னு கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா 3:4 சைஸ்க்கு எனக்கு வந்துடும். அண்ட் அதே மாதிரி 1:1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ 1:1 சைஸ்க்கு வந்துடும். ஸோ மோஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்க்கு 16:9 வந்து யூஸ் பண்ணுவோம். இதே யூடியூப் ஷார்ட்ஸ் அப்படின்னா 9:16 யூஸ் பண்ணுவோம். இதே இன்ஸ்டாகிராம் அப்படின்னாலும் 9:16 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க சைஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கஸ்டம் சைஸா இருந்தாலும் நீங்க கஸ்டம் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ரேஷியோல வேணுமோ நீங்க அதை சூஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரிவியூ டேப்ல என்னென்ன இருக்கு அப்படின்ற எல்லா ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க இந்த டூல்ஸ் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம மெயினா எடிட் பண்றதுக்கு தேவையானதே இந்த சைட்ல இருக்கிறது தான். ஸோ இதுதான் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ஒன்னொன்றையும் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப டீப்பா பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் பத்தி நான் டீப்பா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. அண்ட் இன்னொன்னு என்னன்னா இப்போ நீங்க டைம் லைன்ல நீங்க வந்து வெளியில கிளிக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பிளாங்கா தான் இருக்கும். நீங்க உங்களுடைய வீடியோ கிளிக் பண்ணிருக்கோம், உங்களுடைய வீடியோ ட்ராக்கை நீங்க கிளிக் பண்ணிருக்கும் போது தான் இது உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஒரு ஆப்ஷன்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா டீப்பா போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்கச்சக்கமான ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தியும் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மீடியா லைப்ரரி அண்ட் ப்ரிவியூ டேப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். ரியல் எடிட்டிங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேப்ல தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தியும் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்போ இந்த டேப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேப் எப்பயுமே வந்து உங்களுக்கு வீடியோ ட்ராக் வந்து செலக்ட்ல இருக்கும்போது தான் விசிபிளா இருக்கும். ஸோ இப்போ நான் வெளியில கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபைல் டீடைல்ஸ் மட்டும் தான் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த டேப்ல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு வீடியோ ட்ராக் இல்லை இமேஜஸ் ஏதாவது ஒரு அசட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேல், அதாவது வீடியோஸ், ஆடியோ, ஸ்பீட், அனிமேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் கீழே நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வீடியோஸ் கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து செப்பரேட் பண்ணியிருக்காங்க. பேசிக், ரிமூவ் பேக்ரவுண்ட், மாஸ்க் அண்ட் ரீடச். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பத்தி பார்ப்போம். ஸோ பேசிக்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபார்ம்ல ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஃபுட்டேஜோட சைஸ் வந்து எந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றத நீங்க இதுல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 100% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ ஆக்சுவல் சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு வந்துடும். ஸோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணா இதுலேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் இந்த ப்ரிவியூ டேப்லேயே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனேபிளில் இருக்கும்.
ஸோ இது எப்பயுமே எனேபிளில் இருக்கிறது தாங்க வந்து கரெக்டு. ஸோ சப்போஸ் இப்போ வந்து நான் இதை டிசேபிள் பண்ணுறேன். ஸோ டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வித் ஹைட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 100 இருக்குது, இதுலேயே 100 இருக்குது. ஸோ ரெண்டுமே 100ல் இருக்கும்போது தான் உங்களுடைய ஃபுட்டேஜ் வந்து கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து இதில் 100 ஏதாவது சப்போஸ் இந்த 2 டேபிளுமே பார்த்தீங்கன்னா வேற வேல்யூஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபுட்டேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ இதில் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்குது. நம்மளுடைய ஃபுட்டேஜ் வந்து சரியான ஒரு சைஸில் இல்லை. ஸோ அதனால எப்பயுமே வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலையே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Ctrl Z கிளிக் பண்ணுறேன். ஸோ Ctrl Z கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அண்டு ஆகும். ஸோ அதாவது முன்னாடி இருக்கிற ஸ்டெப் போயிடும். ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஸ்கேலையே நீங்கள் எப்பயுமே எனேபிள்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் பொசிஷன். அதாவது இப்போ நான் இதை இப்படி ஹரிசாண்டலாக நவுத்துனேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் காட்டும். அதே வந்து வெர்டிக்கலாக அதாவது மேலே கீழே அந்த மாதிரி நவுத்துனேன்னா எனக்கு வந்து ஒய் ஆக்சிஸில் வேல்யூஸ் வரும். ஸோ இது வந்து உங்களுடைய அந்த 9:16 இப்போ நம்ம வச்சிருக்க சைஸ் பார்த்தீங்கன்னா 9:16. ஸோ இந்த சைஸில் நம்மளுடைய ஃபுட்டேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்றத அந்த பொசிஷனை மார்க் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரொட்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டேஷனும் நீங்கள் வந்து இதே மாதிரி மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ணுற மாதிரி மேனுவலாகவும் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே வேல்யூஸ் கொடுத்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் இந்த மாதிரி ஆங்கிள்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்லேயும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், இந்த டெக்ஸ்ட்டுக்கெலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த அலைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் போன தடவை நான் சொல்லிட்டேன். ஸோ அதனால இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இதுக்கப்புறம் வர ஆப்ஷன்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆப்ஷன். ஸோ பிளெண்ட், ஸ்டெபிளைஸ், ரெடியூஸ் இமேஜ் நாய்ஸ், ஏஐ எக்ஸ்பேண்ட், ரீலைட், ஆட்டோ ரீஃப்ரேம், ரிமூவ் ஃபிளிக்கர்ஸ், மோஷன் பிளர், கேன்வாஸ். ஸோ இதெல்லாமே தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆப்ஷன். ஸோ ஒன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ CapCutல பிளெண்ட் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ கிளிப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ கிளிப் மேலே இன்னொரு வீடியோ கிளிப்பை நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 வீடியோவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் கரெக்ட் டைம் லைனுக்கு வச்சிடறேன். ஸோ சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 16:9 வச்சிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹைடாக தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு டிஃபால்ட்ல போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நார்மலாக இருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். இதே நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 வீடியோஸை பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த பிளெண்ட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒப்பாசிட்டியை குறைச்சும் வச்சுக்கலாம், இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளெண்ட் ஆப்ஷனை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஒரு ஆப்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஃபராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹார்ட் லைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ எனக்கு இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 வீடியோஸை சூப்பராக பிளெண்ட் பண்ணி அதுக்கு ஒரு அவுட்புட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பிளெண்ட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் பிளெண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரீன் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் கீழே இருக்கிற லேயர் வந்து அதாவது ஒரிஜினல் வீடியோ வந்து ஒரு லைட் வீடியோ மீன்ஸ் அதாவது ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் சர்ஃபேஸில் இருக்கிற வீடியோஸாக இருக்கணும். அண்ட் அதுக்கு மேலே நம்ம லேயர் போடுறோம் இல்லையா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கான வீடியோவாக இருக்கணும். ஸோ டார்க்கான வீடியோவில் அங்கங்கே உங்களுக்கு லைட் ஸ்பார்க்கிள்ஸ் இருக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு வீடியோவா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிரீன் மோட் கிளிக் பண்ணோடனே இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கிற டார்க்கான இடம் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். வெறும் லைட்டா இருக்கிற இடம் மட்டும்தான் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஃபுல்லா இந்த மாதிரி தெரியும். ஸோ இப்போ நான் வந்து டிஃபால்ட் கொடுத்துட்றேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லேயர்ல அங்கங்க பிளாக்கா இருக்கு இல்லையா, ஸோ இந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆயிட்டு ஜஸ்ட் எந்தெந்த கலர்லாம் லைட்டா இருக்குதோ அதெல்லாம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளா இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷன் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஸோ அந்த டார்க்காக இருக்கிற இடம் எல்லாம் ரிமூவ் ஆனதுனால நம்மளுக்கு கீழே இருக்கிற இந்த லேயர் வந்து விசிபிளாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பிளெண்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க.
கேம் எந்த கேம் வேணாலும் விளையாடிக்கலாம். ஸோ 1000+ கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. போத் மொபைல் அண்ட் டெஸ்க்டாப் ரெண்டுத்துலையுமே நீங்கள் வந்து விளையாடிக்க முடியும். ஸோ CapCutல ஸ்டெபிலைஸ் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டெபிலைஸ் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆப்ஷன் கீழே இருக்கு. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கும்போது லைட்டாக ஷேக்கிங் இருக்கும். ஸோ அந்த ஷேக்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெபிலைஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ கிளிப்பை இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் எவ்வளோ ஷேக்கிங் இருக்குன்னு பாருங்க. எந்த கேம் வேணாலும் விளையாடிக்கலாம். ஸோ 1000 ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஷேக்கிங் இருக்கு. ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட் வந்து ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். Ctrl+C காப்பி பண்ணிட்டு Ctrl+V பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த வீடியோவை நான் ஸ்டெபிலைஸ் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடு இங்கே ஸ்டெபிலைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஷேக்கிங் இருந்துச்சுன்னா நீங்கள் மோஸ்ட் ஸ்டேபிள், இல்லை கொஞ்சம் மினிமமாக தான் ஷேக்கிங் இருக்குன்னா மினிமம் கட் கொடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஷேக் ஆகுது, நல்லாவே விசிபிளாக தெரியுது. ஸோ அதனால மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ராசஸிங் அப்படின்னு உங்களுக்கு காட்டும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ரிவியூ டேப்லையும் அப்ளையிங் ஸ்டெபிலைஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டும். ஸோ ஒன்ஸ் 100% ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட வீடியோ வந்து ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு சைட்டை விசிட் பண்ணி ஸோ இப்போ ஷேக்கிங் குறைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ பிஃபோர் இருக்கிற வீடியோவை பாருங்க. ஸோ இதுல எந்த அளவுக்கு ஷேக்கிங் இருக்கு அண்ட் இதுல எந்த அளவுக்கு ஷேக்கிங் இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோஸை எப்பயுமே நீங்க வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ CapCutல இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இப்போ CapCutல நம்ம எப்படி ரீலைட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வீடியோ சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா வீடியோஸில் பேசிக்கில் உங்களுக்கு இந்த ரீலைட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரீலைட் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மெயின் வீடியோவை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி காப்பி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் கொடுங்க. ஸோ பேஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு லேயரில் போயிடும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து கீழே இருக்கிற வீடியோவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த லேயரை நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீடியோஸில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது உள்ளார போனீங்க அப்படின்னா ஆட்டோ ரிமூவல் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளையிங் கட் அவுட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆட்டோ கட் அவுட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இது பேக்ரவுண்ட் கரெக்டாக ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் கீழே இருக்கிற மெயின் ட்ராக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெயின் ட்ராக்கை ஜஸ்ட் இப்படி ஹைட் பண்ணி வச்சுங்க. இங்கே வந்து ஒரு ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இப்படி ஹைட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஹைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேலே இருக்கிற லேயர் மட்டும்தான் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் இதை வந்து ஷோ பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் அதாவது கீழே இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸில் பேசிக் போயிட்டு அண்ட் அதில் ரீலைட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபேஷியல், ஆம்பியன்ட், கிரியேட்டிவ் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஆம்பியன்ட்டை சூஸ் பண்ணுங்க. ஸோ ஆம்பியன்ட்டை சூஸ் பண்ணேன். நான் வந்து இதிலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீலைட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து இப்போ தேர்ட் ஒன் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் இங்கே வந்து உங்களுடைய வீடியோஸில் அப்ளை ஆகியிருக்கிறது தெரியும். ஸோ இந்த ரீலைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லைட்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 4வது ஆட் பண்ணாலும் இப்படி ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ 3A வந்து எனஃப் தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டைப்பில் வந்து பாயிண்ட் கொடுத்துக்கோங்க அண்ட் லைட் 2லையும் பாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க அண்ட் லைட் 3லையும் பாயிண்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட்ல பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் லைட்னிங்ல மட்டும் உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ல பீப்புள் இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த லைட் 1 இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைட் 1ல உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்க அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பிங்கிஷ் கலர் மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்டென்சிட்டி, ரேடியஸ், ஸோ இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்கள் வீடியோ லைட்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த அளவுக்கு கொடுத்துக்கிறேன்.
ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த இடத்துல இப்படி வச்சிடுறேன். அண்ட் ஹைலைட், பிரைட்னஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட விஷ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி லைட் டூ. ஸோ லைட் டூலையும் வந்து நான் ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கலரே இருக்கட்டும். ஸோ இன்டென்சிட்டி அண்ட் ரேடியஸ், ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம், ஸோ இப்போ வந்து இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லேயரில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம், அதாவது பேஸ் லேயரில் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேலே இருக்கு இல்லையா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயர், ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ரீலைட் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. ஸோ எனேபிள் பண்ணிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேஷியலில் சாஃப்ட் லைட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸில் வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பாயிண்ட்ல உங்களுக்கு லைட்னிங் எஃபெக்ட் அதிகமாக வேணுமோ அந்த இடம் பார்த்து இதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடம் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த லைட்னிங் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வச்சிடுறேன். ஸோ ரேடியஸ் அண்ட் இது எல்லாமே பார்த்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு லைட் ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு பதிலாக டைரக்ஷன் கொடுங்க. ஸோ டைரக்ஷன் எப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்டாக ஒர்க் ஆகாமல் இந்த சைட்லேருந்து ஒரு லைட் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அப்ளை ஆனால் என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதில் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பீப்புள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டென்சிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் லேயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேயரை ஜஸ்ட் வந்து கொஞ்சோண்டு ஸ்கேல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 100 இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் 102 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 102 இல்லைன்னா ஒரு 105 வரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வீடியோ ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே ஒரு லைட் எஃபெக்ட் வந்து அவங்க ஃபேஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான லைட்டிங்கை வந்து நீங்களே வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ரீலைட் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஒரு வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரீலைட் ஆம்பியன்ஸை வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அந்த இன்டென்சிட்டி, ரேடியஸ் இது எல்லாமே வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆட்டோ ரீஃப்ரேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ CapCutல ஆட்டோ ரீஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோவோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16:9, அதாவது ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கப்பட்ட வீடியோ இது. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த பாயை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோ இருக்கு. ஸோ இப்போ இதே நான் வந்து சைஸ் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு 9:16 சைஸ் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 9:16 ஃப்ரேமுக்குள்ளார அந்த வீடியோ வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ மேனுவலாக நம்ம பண்ணால் எப்படி பண்ணுவோம்னா இந்த மாதிரி ஒரு ஜூம் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இப்போ 9:16 இதை கரெக்டாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா அந்த வீடியோ உங்களுக்கு அதே இடத்துல ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த பையன் மூவ் பண்ணுற இடம்லாம் உங்களுக்கு வந்து கேமரா வந்து போகாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்ததை போர்ட்ரேட்லையோ இல்லை போர்ட்ரேட்டில் எடுத்ததை லேண்ட்ஸ்கேப்லையோ நீங்கள் சைஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆட்டோ ரீஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதே வீடியோவை நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ கீழே இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பேசிக், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ரீஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு சைஸ் என்ன ஆஸ்பெக்ட்ஸில் வேணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ வந்து 16:9 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து 9:16 வேணும், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறது இப்போ எனக்கு போர்ட்ரேட்டில் வேணும் அப்படின்றதுனால நான் இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஏன் ஸ்டேபிள் கொடுக்குறோம் அப்படின்னா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் எங்கே வந்து ஆக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அதுவே உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் ஸ்டேபிள்னு கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஸ்டேபிள் ஆகி வரும். ஸோ அதனால் நான் ஸ்டேபிள் கொடுத்துக்கிறேன்.
அண்ட் கீழே கேமரா மூவிங் ஸ்பீடுன்னு இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்னு கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ண கரெக்டாக வந்து நம்மளுடைய அந்த ஃப்ரேமும் கரெக்டாக மூவ் ஆகும். ஸோ இப்போ அப்ளை கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் அப்படின்ட்டு வரும். ஸோ 100% ப்ராசஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ ஆட்டோ ரீஃப்ரேம் அப்ளைடு அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் 9:16 வச்சிடுறேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்க. ஸோ கரெக்டாக மெயின் சப்ஜெக்ட் எதுவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு அதுவே ஆட்டோ ரீஃப்ரேம் பண்ணிக்கும். ஸோ இதுதான் இந்த ஆட்டோ ரீஃப்ரேமோட ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கிறத போர்ட்ரேட்டில் இருக்கிறத லேண்ட்ஸ்கேப்லையும் சைஸ் ரீசேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கேப்கட்டில் இந்த ஆட்டோ ரீஃப்ரேம் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கேப்கட்டில் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வீடியோஸில் ரிமூவ் பிஜி அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம 2 டைப்ஸில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ரிமூவல். ஸோ ஆட்டோ ரிமூவல் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோ ரிமூவல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதாவது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்கட்டே வந்து எங்கே வந்து இமேஜ் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணி பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த ஆட்டோ ரிமூவல் கீழே வந்து ஸ்ட்ரோக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ரிமைனிங் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த இமேஜுக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திக்னஸாக வேணும்னா இந்த ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக வேணா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுத்துட்டு அண்ட் அதோட சைஸ் அண்டு ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட்டோ ரிமூவல் யூஸ் பண்ணியும் உங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதோடைய பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வேற ஒரு பேக்ரவுண்ட் வந்து நான் இப்போ பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நான் ட்ராக் பண்ணி கீழே பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோ ரிமூவல் வச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரோமா கீ ஆப்ஷன். ஸோ இந்த குரோமா கீ ஆப்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆட்டோ ரிமூவல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எது பேக்ரவுண்டுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடும். சப்போஸ் வந்து உங்கள் பேக்ரவுண்ட் வந்து இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ரிமூவல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இந்த குரோமா கீழ தான் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்கள் பேக்ரவுண்ட் வந்து க்ரீன் ஸ்க்ரீனாக இருக்குது, இல்லை உங்கள் பேக்ரவுண்டில் ஒரே ஒரு கலர் மட்டும் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த குரோமா கீயை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு கேட் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட்ல எடுத்த வீடியோ தான் இது. ஸோ இப்போ இதோட பேக்ரவுண்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோ ரிமூவலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குரோமா கீயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த தடவை குரோமா கீ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பிக்கர் அப்படின்ட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படின்னா எந்த கலரை நீங்கள் பிக் பண்ணுறீங்களோ அந்த கலரை மட்டும் இந்த வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான பேக்ரவுண்ட் ரிமூவல் மெத்தடில் தான் இந்த குரோமா கீ வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வீடியோஸில் எடுத்துகிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ண எந்த கலரோ அந்த கலர் வந்து உங்களுக்கு இந்த சர்க்கிளில் காட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் தான் ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் க்ரீன் கலர்ன்றதுனால நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நீங்கள் இப்படி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து கலர் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகும். கீழே வந்து இன்டென்சிட்டி அண்ட் ஷேடோ அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு தெரியுதா, இங்கே வந்து லைட்டாக க்ரீன் ஷேட் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணும் கம்ப்ளீட்டாக கரெக்டாக அப்படின்னா இந்த இன்டென்சிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரிமூவ் ஆகிடும். அண்ட் ஷேடோஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஷேடோஸ் இல்லை அதனால தெரியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலர் தான் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. ஸோ வேற எந்த கலர் நீங்கள் பட் ஆனால் ஒரே ஒரு கலர் தான் இதில் வந்து பிக் பண்ண முடியும். ஸோ அந்த கலர்லேயே ஷேட்ஸ் இருந்தால் ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேற ஒரு இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் இருக்கு இல்லையா, ஸோ பின்னாடி பர்பிள் கலர் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து குரோமா கீ யூஸ் பண்ணி
இந்த கலர் பிக்கரை செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த கலர் இப்படி சூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக எனக்கு குறையுது. பட் என்னன்னா இங்கெல்லாம் வந்து ஷேடோஸ் கொடுத்தா அந்த கலர்லேயே லைட்டாக வந்து ஷேடிங் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற இமேஜஸும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஒரே கிளிக்கில் வந்து உங்களுக்கு இந்த கலர் சேஞ்சஸ் இருக்கிறது எல்லாமே வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் ஆகாது. ஸோ கலர் ஒரே கலராக இருக்கணும். அண்ட் அதில் வந்து ஷேடிங்லாம் உங்களுக்கு இல்லாமல் ஒரே சட்டிலான ஒரே கலராக இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த குரோமாக்கி யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ இமேஜஸ்க்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ ரிமூவல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த இமேஜஸ்க்கு இல்லை எந்த வீடியோஸ்க்கு நீங்கள் வந்து ஆட்டோ ரிமூவல் பண்ணணும், எந்த வீடியோஸ்க்கு வந்து குரோமாக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் ஒரே ஒரு கலர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் குரோமாக்கியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டோ ரிமூவல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வேறு என்ன நீங்கள் பேக்ரவுண்ட் வைக்கணுமோ அதை ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணீங்களே அந்த லேயருக்கு கீழே வச்சுருங்க. ஸோ கீழே வச்சாதான் அது வந்து பேக்ரவுண்டில் தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் இதை ஜஸ்ட் ஸ்லைஸ் ஸ்மால் பண்ணிவிட்டு இப்படி ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் அழகாக ரிமூவ் பண்ணி வேற ஒரு பேக்ரவுண்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேப்கட்டில் பேக்ரவுண்ட் ரிமூவல் யூஸ் பண்ணணும். இப்போ கேப்கட்டில் மாஸ்கிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கேப்கட்டில் வீடியோஸில் போயிட்டு மாஸ்க் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாஸ்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கை வந்து அன்செக்கில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மாஸ்கிங் வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ மாஸ்கிங் அப்படின்னா இப்போ ஒரு வீடியோஸில் இன்னொரு வீடியோவோ இல்லை ஏதோ ஒரு இமேஜஸையோ நீங்கள் மர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த மாஸ்கிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ மாஸ்கிங்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லா டைப்ஸை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஸ்கை நான் வந்து வேற ஸ்கை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அதுக்கேற்ற மாதிரியான இன்னொரு வீடியோ நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய மெயின் வீடியோ எப்பவுமே கீழே இருக்கணும். அண்ட் மாஸ்க் பண்ண போகிற வீடியோவை பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மாஸ்கிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எதை மாஸ்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸில் மாஸ்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டைப்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த டைப்பை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த மாஸ்கிங் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 வீடியோஸ் இல்லை 2 இமேஜஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டுத்தையுமே வந்து ஆஃபாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இங்கே ஒரு லைன் தெரியுது இல்லையா? ஸோ இந்த லைன் தான் வந்து 2 வீடியோஸ்க்கும் நடுவில் இருக்கிற லைன். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஹரிசாண்டலாக தான் இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி வெர்டிக்கலாக இல்லை கிராஸாக வேணுனாலும் அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ரொட்டேட்டிங் ஆப்ஷனும் உங்களுக்கு இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபெதரிங் ஆப்ஷன். ஸோ இந்த ஃபெதரிங் ஆப்ஷன் எதுக்கு கொடுக்குறோன்னா இப்போ நான் இப்படி ஃபெதர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 வீடியோவும் அப்படியே மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக கட் பண்ணாத மாதிரி தெரியாது, ஜஸ்ட் வந்து ரெண்டுமே மர்ஜிங்கில் இருக்கிற மாதிரியே தெரியும். ஸோ அதனால உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் வீடியோவாக அது தெரியாது, ஒரே வீடியோ மாதிரியே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபெதரிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதை வச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீழே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெதர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வீடியோவை ப்ளே பண்ணுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் மாஸ்க் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் பேசிக்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த மாஸ்கோட லைன் உங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் மர்ஜ் பண்ண மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கை வந்து வேற வீடியோவில் எடுத்த மாதிரியே இல்லை, ரெண்டுமே ஒரே வீடியோலேயே மர்ஜ் பண்ண மாதிரி இருக்கு.
ஸோ இந்த மாதிரியான சூப்பரான மாஸ்கிங் எஃபெக்ட்ஸ்க்கு தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஸோ இந்த மிரர் மாஸ்கிங் என்ன அப்படின்றத நம்ம லாஸ்ட் பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்க்கிள் மாஸ்கிங். இப்போ நீங்க நிறைய யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க, வீடியோ வந்து பிளே ஆகிட்டே இருக்கும், கீழே வந்து ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா அந்த யூடியூபர், அதாவது யார் சொல்றாங்களோ அவங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு சர்க்கிள்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அந்த வீடியோ வந்து சின்ன சர்க்கிள்ல பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 2 வீடியோவுமே உங்களுக்கு பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்படி எடுத்துட்டு வரது அப்படின்னா, ஸோ இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதான் இது என்னோட மெயின் வீடியோ. ஸோ இந்த மெயின் வீடியோவில் நான் வந்து இப்போ ஏதோ ஒன்று டீச் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட வீடியோ வந்து இங்கே வந்து தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட ஸ்க்ரீன் என்னோட ஃபேஸ் வீடியோ வந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான மாஸ்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு ஏதோ இன்னொரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதில் எனக்கு ஃபேஸ் மட்டும்தான் தெரியணும், ஃபுல் வீடியோவும் வேணாம் அப்படின்னும் போது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எதை மாஸ்க் பண்ணுமோ அந்த வீடியோ ட்ராக்கை கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிளில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சர்க்கிள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எந்த பிளேஸில் வைக்கணுமோ, ஸோ இப்போ ஃபேஸில் வைக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக ஃபேஸில் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேயுமே நான் சொன்ன மாதிரியான அந்த ஃபெதர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த சர்க்கிளுக்கு ஃபெதர் ஆப்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க, அது நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஃபெதர் ஆப்ஷன் 0லே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டீங்க. மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் சர்க்கிள் இந்த கார்னரில் வரணும்னு இப்படி மூவ் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் மாஸ்க்கு ஃபஸ்ட்டு எங்கே வரணுமோ அங்கே வச்சுருங்க. ஸோ அங்கே பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி பேசிக் வாங்க. ஸோ பேசிக் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுடைய எந்த ட்ராக் வந்து செலக்ட் ஆகும். ஸோ மாஸ்கிங்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து அந்த வீடியோவை மூவ் பண்ண முடியாது. நீங்கள் பேசிக் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ராக்கை கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ ட்ராக் வந்து செலக்டில் இருக்கும். ஸோ இப்போ நான் இதை எடுத்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சைஸ் சின்னதாக வேணுமோ பெருசாக வேணுமோ அதை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த 2 சைட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன். நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த ஒரு சைட்டை விசிட் பண்ணி நீங்க எந்த கேம் வேணாலும் விளையாடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் மாஸ்க் பண்ணலாம். அண்ட் இந்த மாஸ்கிங்கில் உங்களுக்கு ஃபெதர்ஸ் வேணுனாலும் ஃபெதர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ இப்போ எப்படி நம்ம சர்க்கிள் ஷேப் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ இப்போ மாஸ்கில் போயிட்டு ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரெக்டாங்கிள்னும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஷேப் மட்டும்தான் மாறுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபெதர்ஸ் வேணும்னா ஃபெதர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்டாங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் வேணுனாலும் நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேசிக் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மாஸ்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஹார்ட் ஷேப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் ஷேப் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்டார் ஷேப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டார் ஷேப்பும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த மிரர் ஆப்ஷன் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ CapCutல மிரர் மாஸ்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட வீடியோ ட்ராக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ மாஸ்கில் பார்த்தீங்கன்னா வீடியோஸில் மாஸ்கில் மிரர் அப்படின்னு இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மிரர் மாஸ்கிங் பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு 2 சைடுமே மாஸ்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ மிரர் மாஸ்கிங் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு வீடியோ வச்சு மட்டும் மாஸ்க் பண்ணலாம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடியோஸ் இல்லை ஏதாவது ஒரு இமேஜஸ் அந்த மாதிரி தேவைப்படும். ஸோ வெறும் ஒரே ஒரு காம்போனண்ட்டை வச்சு நீங்கள் வந்து மிரர் மாஸ்கிங் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் இந்த மாதிரி ரொட்டேட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மிரர் மாஸ்கிங் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஃப்ரேம் வச்சு தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவில் இப்போ நான் வந்து இந்த மிரர் மாஸ்கிங்கை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ அதாவது இந்த வீடியோவோட கார்னரில் வைக்கிறேன். ஸோ எந்த டைமிங்கில் வைக்கிறேன்னா இந்த 5 செகண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமிங்கில் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு நான் ஜஸ்ட் இந்த கீ ஃப்ரேமை ஆன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு இப்போ 17th செகண்டில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மாஸ்கை இப்படி நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இந்த எண்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கீ ஃப்ரேமை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த 5th செகண்டில் இருக்கும்போது டாப்பில் இருந்தது மாஸ்கிங். இப்போ இந்த 18th செகண்ட்ல இருக்கும்போது மாஸ்கிங் வந்து இந்த இடத்துல வச்சிருந்தேன். ஸோ இப்போ நடுவில் அந்த 5th to அந்த 18th செகண்ட் வரையும் எப்படி இருக்கும்னா நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணதுனால ஸோ அந்த இடத்துலேருந்து இப்போ நான் எண்டில் வச்ச இந்த மாஸ்க் வரைக்கும்
டிராவல் பண்ணி வரும். ஸோ அதாவது எப்படி வந்து மூவ் ஆகியிருக்கும் அப்படின்றத உங்களுக்கு விஷுவலாக காமிக்கிறதுக்கு தான் இந்த கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ப்ளே ஆகியிருக்கும். ஸோ இந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிங்ன்ட்டு இல்லை. ஸோ இந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ இதை வந்து நான் வந்து கீ ஃப்ரேம் வீடியோவில் செப்பரேட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இதுவே இந்த கீ ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் இப்படி முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணேன்னா இந்த டைமிங்க்கு நான் செட் பண்ணது வந்துடும். ஸோ அதாவது இப்போ இந்த 11th செகண்ட்ல வந்து நான் லாஸ்டா வச்சது செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் அப்ளை பண்றேன். ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணுறதுக்கு தான் இந்த மிரர் மாஸ்கிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிரர் மாஸ்கிங் வச்சு இன்னும் ரொம்பவே சூப்பரான மாஸ்கிங்லாம் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு பேசிக்காக மாஸ்கிங் தெரியணுன்றதுக்காக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் கீ ஃப்ரேம் பற்றி செப்பரேட்டாக ஒரு செக்ஷன் வருது. ஸோ அந்த செக்ஷனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்கிங்க்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. ஸோ கீ ஃப்ரேம்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா அது ஒரு 30 minutes வீடியோ. ஸோ அந்த வீடியோவையும் நான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பற்றி பார்த்தாச்சு. பேசிக், ரிமூவ், பிஜி அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்க் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீடச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆப்பில் இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷேப்பிங்லாம் பண்ணுவீங்களா, பிரைட்னஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரீடச் இதெல்லாம் பண்ணுவீங்களா, ஸோ அதுக்கு தான் இந்த ரீடச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஜஸ்ட் நார்மலாக ஒரு ஓவர் வியூ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபேஸ் ஸ்மூத்தனிங் பண்ணிக்கலாம் அண்ட் ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்கள் டீத்தை கூட நீங்கள் வந்து ஒயிட்னிங் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் பர்சனுக்குன்னு இல்லை, நீங்கள் ஒரு குரூப்பாக வந்து ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஆட்டோ ஷேப்ஸு, ஃபேஸு, ஐஸ், நோஸ் இதுக்கெலாம் ஏதாவது நீங்கள் வந்து ஷேப் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து இதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஃபில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐலாஷஸ், ஐ ஷேடோ இதெல்லாம் வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாடியிலையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட் வந்து சின்னதாக்குற மாதிரி, பெருசாக்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதனால இதில் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தேவையில்ல. ஸோ இப்போ நம்ம வீடியோ கீழே இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ. ஸோ ஆடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் இதில் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ இதில் இம்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக எவ்வளோ சவுண்ட் வருதுன்னு பாருங்கள். இந்த கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் சொல்லுங்க இந்த 2 சைடை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ எப்பயுமே உங்களுக்கு நார்மலாக வந்து வாய்ஸ் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஆடியோவில் பேசிக் கீழே வால்யூம்னு இருக்கும். ஸோ அந்த வால்யூமே எப்பயுமே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட்டில் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கரெக்டான ரேஞ்சில் வால்யூம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபேட் இன், ஃபேட் அவுட் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வீடியோவில் சவுண்ட் எந்த லெவலில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கீழே இந்த டைம் லைன்லேயே காட்டும். இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த டைம் லைனில் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்போட ப்ரிவ்யூ இங்கே உங்களுக்கு மேலே அந்த ஃப்ரேம் காட்டுது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லைன் மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து ஆடியோ ட்ராக்கு. ஸோ அது ரெண்டுமே உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகி தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ வந்து தனியாக காட்டும். இல்லை அப்படின்னா அந்த வீடியோவோட ஜாயிண்ட்ல தான் உங்களுக்கு கீழே அந்த ஆடியோ காட்டும். இப்போ நான் இங்கே லெவல் குறைக்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கேப்பாக இருக்கு, இந்த இடம்லாம் பேசலை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி லோவாக இருக்கிறத ஃபுல்லாக வச்சுக்கோங்கன்றதுக்காக தான் நான் வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக நீங்கள் 20 dB வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரோ ஷோ ஆகும். ஸோ இந்த ஆரோ வச்சு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அந்த ஃபேட் இன், ஃபேட் அவுட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்தோடனே வாய்ஸ் வந்து ரொம்ப ரைஸாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே மீடியமாக ஆகி அதுக்கப்புறம் ரைஸ் ஆகுற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபேட் இன் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் வாய்ஸ் ஃபுல்லாக ரைஸில் இருக்குது.
இப்போ நான் ஃபேடின் ஆப்ஷன் இப்படி பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் குறைஞ்சி அதான் லோலேருந்து அப்படி ஹை வர மாதிரி உங்களுக்கு காட்டுதா. ஸோ இதுதான் இந்த ஃபேடின் ஆப்ஷன். இதே ஃபேட் அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட். ஸோ முடிக்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்லேருந்து ஸ்லோவில் முடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ லாஸ்ட்டில் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபேட் அவுட் கிளிக் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ்லேருந்து அப்படியே ஸ்லோவாக லோ ஆகி உங்களுக்கு வந்து எண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனுக்கு ஃபேட் அவுட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் லவுட்னஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சில இடத்துல நீங்கள் வந்து ஹை பிச் எடுத்திருப்பீங்க அண்ட் சில இடத்துல வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லெவல் வந்து மாறி மாறி இல்லாமல் ஒரே ரேஞ்சில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இந்த நார்மலைஸ் லவுட்னஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெட் அடிக்கல பாருங்க, ஒரே நார்மலைஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வாய்ஸ் அப்படின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸாக தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த என்ஹான்ஸ் வாய்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ரெடியூஸ் நாய்ஸ். ஸோ எப்பயுமே நீங்கள் வீடியோ எடுத்துட்டு இதில் இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரெடியூஸ் நாய்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா உங்கள் நார்மலாக நீங்கள் எவ்வளோதான் வீடியோ நல்லா எடுத்தாலுமே உங்களுடைய வாய்ஸில் வந்து அந்த நாய்ஸ் எப்பயுமே இருக்கும், சரௌண்டிங் நாய்ஸ் ஏதாவது இருக்கும். ஸோ அதனால ரெடியூஸ் நாய்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வோக்கல் ஐசோலேஷன். இப்போ வந்து சரௌண்டிங் நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, இல்லை பின்னாடி ஏதோ ஒரு பாட்டு ஏதோ கேட்குது அப்படின்னா, ஸோ அந்த பாட்டுலாம் கேட்காம என்னோட வாய்ஸ் மட்டும் கேட்கணும் அப்படின்னா நீங்க இந்த வோக்கல் ஐசோலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்டா பாத்தீங்கன்னா வீடியோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு CapCut Pro வெர்ஷன்ல தான் யூஸ் ஆகும். ஸோ இது என்னன்னா உங்களுடைய வீடியோ வந்து வேற ஒரு லாங்குவேஜ்ல, அதாவது இப்போ இந்த வீடியோ வந்து தமிழ்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டா உங்க மவுத் சிங்கிங்க்கு ஏத்த மாதிரி அந்த லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகி வரும். ஆடியோவில் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ்ல இவ்வளவுதான். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் அப்படின்னு இருக்கும். ஸோ வாய்ஸ் சேஞ்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை லோ, வாய்ஸ் ஃபில்டர்ஸ்ல ஹை லோ அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நார்மல் வாய்ஸ் பாத்தீங்க, இப்போ நார்மலா நான் இந்த வீடியோ ப்ளே பண்றேன், அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம். ஸோ இதே வந்து நான் ஆடியோல போயிட்டு இந்த ஹைன்னு இருக்கு இல்லையா, ஸோ ஹைல போயிட்டு இந்த ஃபில்டர் வச்சோடனே எனக்கு இந்த மாதிரியான சவுண்ட் வரும். ஸோ இதே லோவில் செலக்ட் பண்ணனா ஸோ இந்த மாதிரி உங்கள் வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த வாய்ஸ் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து வாய்ஸ் கேரக்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவுமே வாய்ஸ் சேஞ்சர் தான். இதில் வந்து ஏஐ மூலயமா வந்து உங்களுடைய வாய்ஸ் வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான். ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு டெம்ப்ளேட்ல ஜெஸ்ஸி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து 1x இல்லைன்னா 2x 3x அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரேஷன் செட் பண்ணியிருப்பேன். இப்போ 28.9 செகண்ட்ஸ் இருக்குன்னா இப்போ நீங்கள் 2x கொடுக்கும்போது அது வந்து 14.5 வந்துடுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கீழே வந்து டியூரேஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத காட்டும். ஸோ ஸ்டாண்டர்டில் இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. பட் பக்கத்துலேயே நீங்கள் கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்களே வந்து கஸ்டமைஸாக வந்து ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த கர்வை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி சில ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமேஷனில் இன் அவுட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவோட ஸ்டார்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுலேயே நான் வந்து ஜூம் அவுட் அப்படின்ற அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இன் அனிமேஷன்னா உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான அனிமேஷன் வேணும் அப்படின்றது. ஸோ இப்போ நான் இந்த அனிமேஷன் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இன் அனிமேஷன் அப்படின்னா வீடியோவோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கொடுக்குற அந்த அனிமேஷன். அண்ட் அதே வந்து அவுட் அனிமேஷன் அப்படின்னா உங்களுக்கு கடைசியாக எண்டில் முடியும் இல்லையா. ஸோ அந்த கடைசியாக எண்டில் முடியறதுக்கான அனிமேஷன். ஸோ இப்போ அவுட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் கிளிக் பண்ணியிருக்கேன்.
ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஃபேட் அவுட் ஆகி எனக்கு வந்து வீடியோ எண்ட் ஆகுது. ஸோ அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா காம்போ அனிமேஷன். ஸோ இந்த காம்போ அனிமேஷன் என்னன்னா எப்படி இன் அனிமேஷன் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லையும் அவுட் அனிமேஷன் வந்து வீடியோ எண்டிங்லையும் வருதோ, இந்த காம்போ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் எந்த செகண்டில் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணி இந்த அனிமேஷனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அனிமேஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இன்னுமா நீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக வந்து எனக்கு அந்த அனிமேஷன் அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த அனிமேஷன் கீழேயே டியூரேஷன் அப்படின்னு ஒன்று மென்ஷன் ஆகியிருக்கும். ஸோ இப்போ நம்மளுடைய டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 28 செகண்ட்ஸ். ஸோ இங்கேயும் அதே 28 செகண்ட்ஸ், அதாவது ஃபுல் ஃப்ரேமுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து அப்ளை ஆகியிருக்கு. ஸோ இப்போ இதை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ண இங்கே உங்களுக்கு அந்த அனிமேஷனோட லைன் தெரியுதா? ஸோ இந்த அளவுக்கு தான் நான் இப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுது. ஸோ இதே நான் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த அனிமேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பர்டிகுலராக நீங்கள் எந்த செகண்டில் வந்து அந்த அனிமேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணி பண்ண முடியாது. ஸோ இங்கே உங்களுக்கு டோட்டல் டியூரேஷன் மட்டும்தான் காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த மெயின் ட்ராக்கை செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதுலேருந்து இது வரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அதுலேருந்து மட்டும் எனக்கு அந்த அனிமேஷன் வந்து அப்ளை ஆகியிருக்கும். ஸோ இந்த காம்போ அனிமேஷன் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நடுவில் மிடில் மட்டும் தான் வைக்க முடியுமாலாம் கிடையாது. உங்களுக்கு எந்த செகண்ட்ஸில் வேணுமோ அந்த செகண்ட்ஸை நீங்களே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் ஆரோ மார்க்கை வச்சு. ஸோ இது வந்து காம்போவுக்கு தான் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குமாலாம் கிடையாது. இன் அண்ட் அவுட் அனிமேஷனுக்குமே உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இப்போ நான் இந்த காம்போவில் வந்து இந்த அனிமேஷனை நன் கொடுத்துக்கிறேன். இப்போ இன் அனிமேஷனில் போயிட்டு அதே ஜூம் அவுட் அனிமேஷன் கொடுக்குறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு டியூரேஷன் ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 0.5 செகண்ட் இருக்கு. இதே நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி அனிமேஷனையுமே வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்ற டியூரேஷனை கீழே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அனிமேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் டேபு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக், HSL அண்ட் அதுக்கப்புறம் கர்வ்ஸ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மீடியா லைப்ரரியில் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற லேயரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஒரே ஒரு வீடியோ தான் வச்சுருக்கேன், அந்த வீடியோ ஃபுல்லாகவே தான் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வீடியோவை கிளிக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க டேப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பேசிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர், சேச்சுரேஷன், ஸோ இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்டு, ஷேடோ, ஒயிட்ஸ், பிளாக்ஸு, இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷார்பன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே நீங்கள் வந்து சேவ் அஸ் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ப்ரீசெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதே ஆங்கிளில், அதே டைமிங்கில், அதே லைட்னிங்கில் தான் திருப்பி வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அப்ளை ஆகிடும். நீங்கள் ஒரு தடவையும் போய் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ பேசிக்ஸில் இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் HSL பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலரையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதில் லீவ்ஸ் எல்லாம் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் கலரை மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து க்ரீன் பண்ணணும் அப்படின்னா அந்த க்ரீன் கலரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கலரை மட்டும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த ஆரஞ்சு கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஸ்கின் கலருக்கு வரும். ஸோ அதனால் நம்ம ஸ்கின் கலரும் இங்கே டோன்லாம் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கலரை செலக்ட் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ மோஸ்ட்டாக கர்வ்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. பேசிக் அண்ட் HSL உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடும். ஸோ கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெட் கலர் கர்வ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து இந்த லைன் இப்படி நான் ஜஸ்ட்டு வந்து மேலே தூக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ஃபுல்லாகவே ரெட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக என்னால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இல்லை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்பவுமே கர்வ்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. பேசிக் அண்ட் HSL நம்மளுக்கு வந்து என்ன. ஸோ இப்போ இந்த டேப்ல இருக்கிறது எல்லாமே முடிச்சாச்சு.
வீடியோஸ், ஆடியோ, ஸ்பீட், அனிமேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ எல்லாமே இந்த டேப்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் டேப் மட்டும்தான். ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான டேபும் கூட. ஸோ இந்த டைம்லைன் டேப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் ரேம்ப் இதெல்லாம் எப்படி அப்படின்றத பற்றி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த கீ ஃப்ரேம் அந்த ஸ்பீட் ரேம்ப் அதெல்லாம் புரியும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பேசிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு டீப்பாக இந்த சொல்லித்தர கான்செப்ட்ஸ் எல்லாமே லாஸ்ட்டாக வச்சிருக்கேன். ஸோ இப்போ டைம்லைன் டேப்க்கு வருவோம். ஸோ இப்போ டைம்லைன் டேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டைம்லைன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ஆரோ தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செலக்ட் ஆரோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இப்படி நம்ம வந்து இந்த வீடியோவை செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அண்ட் செலக்ட் லெஃப்ட் வேர்ட் அண்ட் செலக்ட் ரைட் வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு அதோட ஷார்ட் கட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பிளிட்டுக்கு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ஸ்பிளிட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரே வீடியோவை நீங்கள் ஒரு இடத்துல கட் பண்ணும், ரெண்டாக கட் பண்ணும் அப்படின்னா அதுதான் அந்த ஸ்பிளிட்டு. எந்த இடத்துல வேணுமோ அதை இப்படி வச்சுட்டு இப்போ நான் வந்து பி கிளிக் பண்ணிக்கிறேன் கீபோர்டில். பி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஐகான் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பிளிட்டில் நான் செலக்டில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எங்கே வேணுமோ உங்களுக்கு அந்த எல்லோ கலர் தெரியுதா, எல்லோ கலர் லைன், ஸோ எங்கே வேணுமோ அதை அங்கே இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்பிளிட் ஆகிடும். அந்த மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் இப்படி ஒரு கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் ஆகிடும். ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் Ctrl Z கொடுத்துக்கிறேன். ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செலக்டில் இருக்கும்போதே எங்கே வேணுமோ அங்கே இந்த டைம் லைனை இப்படி வச்சுட்டு Ctrl B அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பிளிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மேலே நிறையா டெக்ஸ்ட் லேயர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஆரோவை இப்படி ட்ராக் பண்ணி தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ 3 மட்டும் இருக்கிறதுனால நான் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது, செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எது வரையும் செலக்ட் ஆகணுமோ அங்கே இந்த டைம்லைனை இப்படி வச்சுக்கிடுங்க. ஸோ அங்கே இந்த டைம்லைனை இப்படி வச்சுருங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் லெஃப்ட் வேர்ட் அண்ட் ரைட் வேர்ட்னு இருக்கும். ஸோ செலக்ட் லெஃப்ட் வேர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைம்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு லெஃப்ட் வேர்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இதே வந்து ரைட் வேர்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ Ctrl Z கொடுத்தா அண்டு ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் கொடுத்துருக்காங்க, Ctrl Shift ரீசெட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் ஸ்பிளிட்டை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேயும் நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் Ctrl Bயும் கொடுத்துக்கலாம், இல்லை பின்னு உங்கள் கீபோர்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே இப்படி கிளிக் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே இந்த டைம்லைனை வச்சுட்டு இந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு மட்டும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலிட் லெஃப்ட். ஸோ டெலிட் லெஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எங்கே வந்து டெலிட் பண்ணுமோ அங்கே இந்த மாதிரி இந்த டைம்லைனை வச்சுட்டு ஸோ இந்த டைம்லைனுக்கு லெஃப்டாக இருக்கிற எல்லாமே டெலிட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் கியூன்னு ப்ரெஸ் பண்ணால் போதும், லெஃப்டில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் உங்களுக்கு டெலிட் ஆகிடும். இதே நான் வந்து எனக்கு ரைட் வேர்டில் இருக்க எல்லாமே டெலிட் ஆகணும் அப்படின்னா டபிள்யூன்னு டெலிட் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறது மட்டும்தான் டெலிட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்னொரு செப்பரேட் வீடியோவை வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் டெலிட் ஆகாது. அந்த ஒரே வீடியோவில் இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு டெலிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிஃபால்ட் டெக்ஸ்டையே நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டேன். இப்போ நான் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி டபிள்யூ கொடுத்தேன்னா அந்த டெக்ஸ்ட்டும் போயிடும், அந்த டைம்லைனுக்கு அடுத்து இருக்கிற அந்த வீடியோவும் எனக்கு டெலிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட்னு கொடுத்துக்கலாம், இல்லை மேலே வந்து உங்களுக்கு டெலிட் அப்படின்ற ஐக்கானும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் மார்க்கர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆட் மார்க்கர் என்னன்னா இப்போ நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு செகண்ட் மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி வைக்கணும். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அதில் வந்து இன்னொரு எடிட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த மார்க் கொடுத்துருக்காங்க. எங்கே வேணுமோ நீங்கள் ஜஸ்ட் அந்த டைம் லைன் நீங்கள் பிளேஸ் பண்ணிட்டு இந்த மார்க்கரை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதே வேணாம் அப்படின்னா திருப்பி அதே ஐக்கானே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மார்க் வந்து ரிமூவ் ஆகிடும்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீஸ் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடியோவில் ஒரு பர்டிகுலர் செகண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணணும், அதான் அந்த ஃபோட்டோ மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ப்ரிவ்யூ டேப்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ எக்ஸ்போர்ட் ஸ்டில் ஃப்ரேம்ஸ், ஸோ அதுவும் இதுவும் ஒரே ஆப்ஷன் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த செகண்ட் வந்து அப்படியே வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இப்படி ஃப்ரீஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செகண்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகி ஃபோட்டோ மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 16 செகண்ட்ஸுக்கு வெறும் இந்த ஃப்ரேம் மட்டும் வேணும் அப்படின்னா அதை இப்படி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரேம் ஆப்ஷன். ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரீஸ் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோவை எடுத்துட்டீங்க, ஸோ அந்த வீடியோ அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குமே CapCutல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ 1000+ செகண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா bgames.com அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 சைட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இப்போ இதை நான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ முதற்கொண்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஆப்ஷன். ஸோ மிரர் ஆப்ஷன் என்னன்னா, இப்போ இந்த சைடில் இருக்கு இல்லையா, ஸோ அதை அப்படியே வந்து ஆப்போசிட் சைடில் ஃப்ளிப் பண்ணி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆப்ஷன். ஸோ ரொட்டேட் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படியும் பண்ணலாம், இல்லை மேனுவலாக இங்கே நான் சொன்னேன் இல்லையா இந்த ரொட்டேட்டிங், ஸோ அங்கேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரிவ்யூ டேப்ல மேனுவலாக கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆப்ஷன். ஸோ ரீசைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோவில் ஏதாவது க்ராப் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடு இருக்கிற எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கலாம். இப்படி கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சிஸ்டமில் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஹெட்ஃபோன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஹெட்ஃபோன்ஸ் எதாவது இன்சர்ட் பண்ணிட்டு இங்கேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எக்கோ ரிடக்ஷன், மியூட் ப்ராஜெக்ட் அண்ட் என்ஹான்ஸ் வாய்ஸ் அப்படின்ட்டு இது மூணுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மியூட் ப்ராஜெக்ட் என்னன்னா, ஆல்ரெடியே உங்கள் வீடியோஸில் வாய்ஸஸ் இல்லை வேற ஏதாவது சவுண்ட் இருந்ததா அதை நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ப்ளே பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மியூட் ப்ராஜெக்ட். அண்ட் எக்கோ ரிடக்ஷன், நார்மலாக நீங்கள் பேசும்போது எக்கோ வரும் இல்லையா, ஸோ அதை ரிடக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்ஹான்ஸ் வாய்ஸ், இது மூணுமே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து CapCutல வாய்ஸ் ஓவர் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டர்ன் ஆஃப் மெயின் ட்ராக் மேக்னெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு வீடியோவை இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இந்த வீடியோ ட்ராக்கு, ஸோ இது வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தானாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த மெயின் ட்ராக் மேக்னெட்டை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு வீடியோவை இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஷார்ட்கட் கியூ கொடுத்து கட் பண்ணிடுறேன். ஸோ நான் கட் பண்ண உடனே கரெக்டாக மீதி ரிமைனிங் இருக்கிற வீடியோஸ் வந்து எனக்கு அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் போகாமல் ஜஸ்ட் நான் எங்கே கட் பண்ணனோ அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துடணுன்றதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே நான் வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டாக என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து பிளாங்காக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த மேக்னெட்டிக் ட்ராக் கொடுத்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்னாப்பிங். ஸோ ஆட்டோ ஸ்னாப்பிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த வீடியோவே நான் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், Ctrl+C அண்ட் Ctrl+V. ஸோ எனக்கு மேலே இருக்கிற இன்னொரு லேயரில் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த டைம் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் அந்த டூப்ளிகேட் வீடியோவை நான் வந்து திருப்பி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆட்டோ ஸ்னாப்பிங் பார்த்தீங்கன்னா ஆன்ல இருக்கு. ஸோ கலர்ல இருந்து ஆன்ல இருக்குன்னு அர்த்தம், கலர் இல்லை ஒயிட்டா இருக்கு அப்படின்னா ஆஃப்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை எப்படி இங்கே கொண்டு போகிறேன். ஸோ இங்கே கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலர் காமிக்குது இல்லையா, ஸோ கரெக்டாக அந்த டைம் லைன் இருக்கிறப்ப எனக்கு அந்த ப்ளூ கலர் காமிக்குது. ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு
இந்த ஆட்டோ ஸ்னாப்பிங் ஆஃப்ல இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்கே இருக்காது. நீங்க தான் பார்த்து கரெக்டா வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே வந்து ஆட்டோ ஸ்னாப்பிங் வந்து ஆன்லயே வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லிங்கேஜ். ஸோ லிங்கேஜ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு 2-3 வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த டேர்ன் ஆன் லிங்கேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேர்ன் ஆன் லிங்கேஜ் வந்து ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெயின் வீடியோவை டெலிட் பண்ணும்போதே மேல நீங்க சில காம்போனன்ட்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணிருப்பீங்க இல்லையா, டெக்ஸ்ட் இல்ல ஏதோ ஒரு ஸ்டிக்கர் இல்ல எஃபெக்ட் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுவுமே சேர்ந்து உங்களுக்கு டெலிட் ஆயிடும். இல்ல இந்த டேர்ன் ஆஃப் லிங்கேஜ் வந்து ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வீடியோ டெலிட் பண்ணீங்கன்னா வீடியோ மட்டும் தான் டெலிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து ஆன்ல இல்ல. ஸோ இப்போ நான் வந்து இதை டெலிட் பண்றேன். எனக்கு வீடியோ மட்டும் தான் டெலிட் ஆச்சு. அதுக்கு மேல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எதுவுமே டெலிட் ஆகல. இதே நான் வந்து இந்த லிங்கேஜ ஆன்ல வச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோ டெலிட் பண்ணனா மேல அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற அந்த டெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். ஸோ இன்னொரு வீடியோ மட்டும் உங்களுக்கு டெலிட் ஆகாது. ஸோ இன்னொரு லேயர்ல நீங்க இன்னொரு வீடியோ போட்டிருப்பீங்க இல்லையா, ஸோ அது மட்டும் டெலிட் ஆகாது. மற்றபடி நீங்க டெலிட் பண்ற வீடியோக்கு ரிலேட்டடான அந்த டெக்ஸ்ட், ஸ்டிக்கர்ஸ், எஃபெக்ட்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெலிட் ஆயிடும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா டர்ன் ஆன் ப்ரிவ்யூ ஆக்சஸ். ஸோ இந்த ப்ரிவ்யூ ஆக்சஸ் என்னன்னா, இந்த மாதிரி இப்போ நான் வந்து இந்த மவுஸை வந்து இப்படி மூவ் பண்ணும்போது எனக்கு அந்த எல்லோ கலர் மார்க் தெரியுது இல்லையா, ஸோ இதுதான் ப்ரிவ்யூ ஆக்சஸ். நான் கரெக்டாக வந்து எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத அந்த ப்ரிவ்யூ காட்டுறதுக்காக இந்த ப்ரிவ்யூ ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூம் டு ஃபிட் டைம்லைன். ஸோ இது எதுக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 hours 3 hours வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனுக்குள்ளே ஃபிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் உடனே இதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே ஃபிட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் கீபோர்ட் அண்ட் மவுஸை வச்சே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டைம்லைன் எப்படி ஜூம் பண்ணுறது அப்படின்னா, கண்ட்ரோல் பிளஸ் உங்களுடைய மவுஸ்ல இருக்கிற ஸ்க்ரோல் இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் பிளஸ் உங்க மவுஸ்ல இருக்கிற ஸ்க்ரோல். ஸோ இதை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணது மூலயமா நீங்க அந்த டைம் லைனை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஜூம் பண்றேன் பாருங்க. இதே ஜூம் அவுட் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரோல் அப்படியே டவுன்வர்ட்ஸ் வந்து நீங்க ஸ்க்ரோல் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். நீங்க இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இங்க டைம் லைன்ல மேல வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்பயுமே நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறீங்க இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஏ ரோல் வீடியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ ரோல் அப்படின்னா உங்களுடைய மெயின் வீடியோ அதுவாக தான் இருக்கணும். இப்போ இந்த மெயின் வீடியோ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேப்கட்ல இந்த மாதிரி ஒரு கிளிக் டு எடிட் கவர் அப்படின்னு ஒரு மார்க் இருக்கும். ஸோ அந்த மார்க் இருக்கிற ட்ராக் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் வீடியோ. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து போடுறீங்கன்னா அது இந்த ட்ராக்ல தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இம்போர்ட்ல போயிட்டு நான் ஒரு வீடியோவை இதில் இம்போர்ட் பண்றேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ட்ராக்ல தான் வரும். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு வீடியோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த வீடியோ இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவுக்கு பக்கத்துலயே இன்சர்ட் பண்ணலாம். இல்லைன்னா ஓவர்லே இந்த மாதிரி மேலே கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் நீங்க மேலே 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 ஆட் பண்ணிட்டே போகலாம். எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மேலே மேலே ஆட் பண்ணிட்டே போகலாம். கீழே லாஸ்ட்டாக இருக்கிறது எப்பயுமே உங்களுடைய பேஸ் வீடியோவாக இருக்கும். அதுதான் உங்களுடைய மெயின் வீடியோ. ஸோ இதை தான் நம்ம வந்து ஏ ரோல் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஏ ரோலுக்கு மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பி ரோல் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் நிறைய வீடியோ எடிட்டர் ஸ்பீச்சஸ் கேட்டீங்க அப்படின்னா பி ரோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி ரோல்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்க. ஸோ எடிட் பண்ணும்போது நீங்க பேசுறதுக்கு ரிலேட்டடா ஏதோ ஒரு விஷுவல் வந்து உங்களுக்கு வைக்கணும், ஏதோ ஒரு ஸ்டிக்கர்ஸ் இல்ல டெக்ஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்க வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்க இந்த லேயர்ஸ்ல தான் வைக்க முடியும். ஸோ அதனாலதான் பி ரோல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ ரோல்ன்றது எப்பயும் போல நம்மளுடைய மெயின் வீடியோ. ஸோ இதுல சைட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வீடியோவா இல்ல டெக்ஸ்டா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்து இப்படி ட்ராக் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் சிம்பிள் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ இன்சர்ட் பண்ணியிருந்தோம்னா வீடியோ சிம்பிள் இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லாக் ட்ராக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாக் ட்ராக் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்க எடிட் பண்ணிட்டே இருக்கீங்க, எடிட் பண்ணிட்டே இருக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் இந்த ஏதோ ஒரு லேயர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பிங்காவே இருக்கு, ஸோ அதை நான் எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணல, பட் மேல இருக்கிறது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கு அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் லேயரை மட்டும் இப்படி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மேல வேற ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட் ட்ராக். ஸோ ஹைட் ட்ராக் எதுக்கு அப்படின்னா,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வைக்கிறேன். ஸோ இங்கே மெயின் வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு மேலே நான் வந்து ஒரு போட் மாதிரி ஒரு வீடியோ வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஸ்பார்க்லிங் வீடியோ வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த போட் வீடியோவை கொஞ்ச நேரம் ஹைட் பண்ணிட்டு இந்த ஸ்பார்க்லிங் வீடியோ நான் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட் ட்ராக்கை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஹைட் ஆயிடுச்சா? ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே இருக்கிற வீடியோஸை ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் இந்த ஹைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மியூட் ட்ராக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பி ரோல் ஏ ரோல் எல்லாமே செட் பண்ணிட்டீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு லைனில் உங்களுக்கு வந்து சவுண்ட் வந்து வேணாம் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த ட்ராக்கை மட்டும் மியூட் கொடுத்துக்கலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ட்ராக் ஹைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராக் ஹைட் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த ஹைட் இருக்கு இல்லையா, இப்போ நான் ஷார்ட்னு கொடுத்தேன்னா இந்த ட்ராக் மட்டும் எனக்கு சின்னதாக தெரியும். ஸோ நீங்கள் நிறைய லேயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் கொடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதே டால் கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்பேண்டடாக தெரியும். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆடியோ வேவ் சைஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கு இல்லையா ஆடியோ, ஸோ அதோட சைஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இப்போ 30% இருக்கு. 60% கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். ஸோ அதே 100% கொடுத்தா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆடியோ ட்ராக்காகவே வியூ ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டைம்லைனில் இருக்கிற எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம CapCutல காம்பவுண்ட் கிளிப்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ காம்பவுண்ட் கிளிப்ஸ் அப்படின்னா இப்போ இந்த லேயரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே ஒரு ஓவர்லே வீடியோ அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 2 டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே ஒரு லேயராக ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லேயராக நீங்கள் நிறையா லேயர்ஸ் போட கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டைம் லைன் வந்து கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம ஜஸ்ட் வந்து காம்பவுண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே டைம் லைன்லேயே உங்களுக்கு காட்டும், ஒரே டைம் லைன்லேயே உங்களுக்கு ஷோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இது எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் அப்படின்னு கொடுத்து, இல்லை அப்படின்னா Alt G வந்து ஷார்ட்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரே மெயின், ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே டைம்லைன் ஃப்ரேமில் வந்துடும். இதே இப்போ நீங்கள் வந்து இந்த காம்பவுண்ட் கிளிப்பை ஆட் பண்ணிட்டு இப்போ எனக்கு அதில் அந்த வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இந்த டெக்ஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த காம்பவுண்ட் கிளிப் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட் கிளிப் உள்ளார போயிடும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், இப்போ மேஜிக் ட்ரீன்னு இருக்கிறத மேஜிக் ட்ரீஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் எதாவது பண்ணணும்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம்லைன் டேப் மேலே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கிளிப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஒரு லெஃப்ட் ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் டைம்லைனுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பவுண்ட் கிளிப்ஸை கிரியேட் பண்ணி அண்ட் அது உள்ளார நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு காம்பவுண்ட் கிளிப் வேணாம் அப்படின்னா திருப்பி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்டு காம்பவுண்ட் கிளிப் கொடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட்கட் வந்து Alt Shift G வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ திருப்பி எனக்கு காம்பவுண்ட் கிளிப் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மெயினாக இந்த காம்பவுண்ட் கிளிப் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவுக்கும் எனக்கு ஒரு டிரான்சிஷன் வேணும் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு டிரான்சிஷன் எடுத்து போடுறேன். ஸோ இந்த ஒயிட் ஃப்ளாஷ் எடுத்து இங்கே டிரான்சிஷனாக போடுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ப்ளே பண்ணும்போது எனக்கு இந்த வீடியோவில் தான் அந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகுது. மேலே நான் கொடுத்துருக்க இந்த பீரோல் வீடியோலையோ இல்லை இந்த டெக்ஸ்ட்லையோ இந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகலை. இப்போ நான் மீண்டும் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் கிளிப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த டிரான்சிஷனை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த டிரான்சிஷனை இங்கே பிளேஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஹோல் வீடியோவுக்கும் அந்த டிரான்சிஷன் வந்து அப்ளை ஆகுது. அதாவது அந்த ஒரே வீடியோவில் இருக்கிற மல்டிபிள் காம்போனன்ட்ஸ்க்கும் அந்த டிரான்சிஷன் அப்ளை ஆகுது. அதாவது அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் அந்த டிரான்சிஷன் வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இந்த காம்பவுண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணுறோம். அண்ட் டிரான்சிஷனுக்குன்னு மட்டும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதோ ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு தான் இந்த காம்பவுண்ட் கிளிப் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நான் வந்து ஷேக் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எடுத்து இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ ரோலில் இருக்கிற வீடியோ இல்லை பி ரோலில் இருக்கிற வீடியோ, இந்த ரெண்டு இதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன் காட்டுது.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, ஒன்று ஏ ரோல் இல்லை பி ரோல், இந்த ரெண்டுத்துக்கும் செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுக்கும் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் திருப்பி இதை வந்து காம்பவுண்ட் கிளிப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் கொடுத்துட்டு இப்போ இந்த எஃபெக்டை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸ்க்கும் அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்போனன்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எஃபெக்டோ இல்லை டிரான்சிஷனோ ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் காம்பவுண்ட் கிளிப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் Ctrl+Z கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான யூஸ்ஃபுல் இந்த காம்பவுண்ட் கிளிப்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் வந்து எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரீசெட்டாக கிரியேட் பண்ணால் அதுக்கும் இந்த காம்பவுண்ட் கிளிப் தான் யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபாலோ ஃபார் மோர் அண்ட் மேஜிக் ட்ரீஸ் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு திருப்பியும் ஒரு 2 hours எடிட்க்கு அப்புறம் அந்த கிளிப் திருப்பி நான் ஆட் பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த கிளிப் உங்களுக்கு வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ திருப்பி ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ப்ரீசெட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது சேவ் ப்ரீசெட் கொடுத்துக்கோங்க. ஸோ காம்பவுண்ட் கிளிப்பை மட்டும்தான் உங்களுக்கு ப்ரீசெட்டாக சேவ் பண்ண முடியும். இப்போ இம்போர்ட்டில் போயிட்டு மை ப்ரீசெட்டில் போனீங்க அப்படின்னா இங்கே வந்து காம்பவுண்ட் ப்ரீசெட் நம்ம கிரியேட் பண்ணது இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் எடுத்து இப்படி ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து வெறும் எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போய் எந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரீசெட் கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த காம்பவுண்ட் கிளிப் யூஸ் ஆகும். ஸோ இப்போ காம்பவுண்ட் கிளிப்னா என்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் அண்ட் ஸ்பீட் ரேம்ப் அண்ட் அதுக்கப்புறம் எப்படி வந்து ஒரு ரியல் வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.